This conference will now be recorded. Hi, good morning. Today we're going to start the session of Snowflake Data Warehouse. Before moving to the Snowflake Cloud Data Warehouse, we're going to see what is meant by cloud and then what is meant cloud computing, what are the types of clouds we have, and then we're going to see what is cloud service models. ஓகே ஏன்னா ஸ்னோஃப்ளேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா எந்த கிளவுட்ல வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, டாப் 3 கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அமேசான் வெப் சர்வீஸ் as well as GCP யூஸ் பண்ணலாம், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஆர் அஷூர் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல இருக்கிறதுல அஷூர் கிளவுட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, now before that I want to say what is mean by cloud computing. ஃபர்ஸ்ட் நான் கிளவுட் நான் என்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிளவுட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ன்றது என்ன பாத்தீங்கன்னா உங்க டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல இருக்கும். எல்லாமே எவ்ரிதிங் வில் பி மேனேஜ் பை சர்வர்ஸ், ரிமோட் சர்வர்ஸ்ல இருக்கும். எல்லாமே டேட்டா ஃபுல்லா ரிமோட் சர்வர் இருக்கும். நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ரிமோட் சர்வருக்கு டேட்டாவை ஆக்சஸ் பண்றீங்க, ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்றீங்க. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் லோக்கல் டிரைவ்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் லோக்கல் டிரைவ்ல எதுவுமே இருக்காது. உங்களோட லேப்டாப்ஸ் யூஸ் ஆக்சஸ் பண்றதுல லேப்டாப் தான் கிளைண்ட், கிளைண்ட் லோக்கல் டிரைவ்ல எந்த டேட்டாமே இருக்காது. எல்லா டேட்டாவும் பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ரிமோட் சர்வர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா, கிளவுட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணி, ஓகேங்களா, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்கன்னா ஒரு ரிமோட் சர்வரை நீங்க ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்க டேட்டாவை என்ன பண்றீங்க, மேனேஜ் பண்றீங்க, ஆக்சஸ் பண்றீங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஒரு ரிமோட் சர்வர்ல இன்ஸ்டெட் ஆஃப் லோக்கல் டிரைவ்ஸ். லோக்கல் டிரைவ்ஸ் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க எல்லாமே ரிமோட் சர்வர்ஸ்ல பிளேஸ் பண்றீங்க. data can be anything. It can be a structured file format. Structured file format என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்ல இருக்குன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர்ட் சொல்லுவோம். இட்ஸ் a டேபுலர் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா இட்ஸ் a structured file சொல்லுவோம். ஓகேங்களா, டேபிள் சொல்லலாம், ஓகே, ஸ்ப்ரெட்ஷீட் சொல்லலாம், ஓகே, அண்ட் CSV ஃபைல் சொல்லலாம். ஓகேங்களா, ஆல் வில் பி a structured files. structured filesல என்ன வரும் அப்படின்னா CSV and then TSV and then tables, all this kind of things called structured file format சொல்லுவோம். எதுலாம் rows and columns இருக்கோ அதுதான் structured file format. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா it can be XML and JSON. XML JSON என்ன சொல்லுவோம்னா செமி ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல் சொல்லுவோம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல் ஃபார்மட். அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல் ஃபார்மட்னா ஆடியோ, வீடியோ, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக், MP3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா unstructured file formats. We have 3 different file formats. One is structured, semi-structured, third one is unstructured. In the cloud la pathina neenga enna panikkalam appadina you can keep all your files, images, documents, audio, video, structured file vechikalam, semi-structured file vechikalam, as well as you can keep the unstructured files. Okay, in the cloud la neenga enna pannalam appadina or remote server purchase panni or new application neenga build pannalam. ஓகேங்களா, you can build some new websites build பண்ணலாம். ஸ்டோரேஜ் வந்து வச்சுக்கலாம். உங்களோட நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த டேட்டாவை பேக்கப் பண்ணி எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா, நீங்க வந்து நீங்களே வந்து பிளாக்ஸ், வெப்சைட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளவுட்ல பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have seen cloud. cloud என்ன தேவை அப்படின்னா ஒரு இன்டர்நெட் தேவை. இன்டர்நெட் மூலமா என்ன பண்ண போறோம், ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி, ஒரு இன்டர்நெட் மூலமா ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி அந்த நெட்வொர்க்கிங்க ரிமோட் சர்வர்ல நீங்க ஸ்டோர் பண்ண போறது எல்லாம் பண்ண போறீங்க. that is purely cloud. now we going to talk about cloud computing. cloud பாத்துட்டீங்க, ஒரு இன்டர்நெட் மூலமா என்ன பண்றீங்க, you are trying to access all the remote servers. okay, now we going to discuss about cloud computing. cloud computingல பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஒரு ஐடி கம்பெனி ஒரு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன தேவை, டெஃபினட்டா ஒரு சர்வர் ரூம் தேவை. ஒரு சர்வர் ரூம் தேவை. அந்த சர்வர் ரூம்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கணும். ஓகேங்களா, அவங்க டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு என்ன மெயில் சர்வர் இருக்கணும். மெயில் சர்வர்னா என்ன அப்படின்னா உங்க எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, மெயில் சென்ட் பண்ணுவாங்களா இல்லையா, இன்டர்னலா என்ன பண்ணுவாங்க, they will send a mails. அதுக்கு மெயில் சர்வர் தேவைப்படும். நெட்வொர்க்கிங் தேவைப்படும். ஓகேங்களா, அவங்க டேட்டாபேஸை வந்து உங்களோட எம்ப்ளாய் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க லேப்டாப்புக்கும் உங்க டேட்டாபேஸ்க்கு என்ன தேவைப்படும், நெட்வொர்க்கிங் தேவைப்படும். அப்புறம் ஃபயர் வால்ஸ் இருக்கும். கம்பெனில என்ன பண்ணுவீங்க, ஃபயர் வால்ஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, எந்த ஒரு அன்வான்ட் டிராஃபிக்கும் உங்க டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ரவுட்டர்ஸ், மோடம்ஸ், சுவிட்சஸ், இது மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா,
நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் வந்து ஒரு டேட்டாவை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ்ல இது மாதிரி டேட்டாபேஸ் சர்வர், மெயில் சர்வர், நெட்வொர்க்கிங், ஃபயர் வால்ஸ், ரவுட்டர்ஸ், மோடம்ஸ், சுவிட்சஸ் தேவைப்படும். இந்த டயக்ராம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. பிஃபோர் கிளவுட் கம்ப்யூட்டிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது ஆக்சுவலா. யூ ஹேவ் டு செட் தி என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் யுவர் என்டர்பிரைஸ். ஆஃப்டர் கிளவுட் கம்ப்யூட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சர்வர்ஸையும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. டேட்டாபேஸ், மெயில் சர்வர், நெட்வொர்க்கிங், ஃபயர் வால்ஸ், ரவுட்டர்ஸ், மோடம்ஸ் எதுவுமே நீங்க என்ன பண்ண தேவையில்ல, பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து உங்ககிட்ட பாத்தீங்கன்னா எதுவுமே லோக்கல் இருக்காது. ஓகேங்களா? எதுவுமே ஆன் பிரேம்ன்றது ஆன் பிரமைஸ். நீங்களே ஒரு ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி, சர்வர் மெயின்டைன் பண்றது, அப்புறம் மெயில் சர்வர் மெயின்டைன் பண்றது, ஃபயர்வால் மெயின்டைன் பண்றதுலாம் தேவையில்லை. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ஆன் பிரேம். இப்போ எல்லாமே கிளவுட்ல இருக்கிறதால, ரிமோட் சர்வர்ஸ்ல இருக்கிறதால, நீங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணுமா என்ன பண்ணிக்கோ, நீ பே பண்ணி ஸ்டோரேஜுக்கு எவ்வளவு ஸ்டோர் பண்றியோ அது பே பண்ணு. உன் சர்வர்ஸ் வேணுமா, சர்வர்ஸ் என்ன பண்ணிக்கோ, நீ வந்து என்ன பண்ணு, ரிமோட்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு த்ரூ இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணி உனக்கு என்ன சர்வர் வேணுமோ வாங்கிக்கோ. நெட்வொர்க்ஸ் வேணுமா உனக்கு, நெட்வொர்க்ஸ்ல ஃபயர்வால் செட் பண்ண போறியா, அது என்ன பண்ணிக்கோ, கிளவுட்ல வந்து என்ன பண்ணிக்கோ, நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணி உன் நெட்வொர்க்ஸ் வந்து ஃபயர் வால்ஸ்லாம் செட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் சர்வீஸ் யூஸ் பண்ண போறியா, சர்வீஸ் இந்த சென்ஸ் லைக் how can say நெட்ஃபிளிக்ஸ், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குல்ல, ஜோஹோ மீட்டிங், ஜோஹோ ஆப் இருக்கு, அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கு. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளவுட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதால வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இட்ஸ் ஈஸிலி ஸ்கேலபிள்னா உங்களுக்கு சர்வர்ஸ் வந்து கெப்பாசிட்டி அதிகமா தேவைப்படுது, சிபியூ அதிகமா தேவைப்படுது, ரேம் அதிகமா தேவைப்படுது. ஓகேங்களா? நீங்க வேற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றீங்க, அப்ப ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவனே வந்து ஒரு செட்டப் கொடுத்துடலாம், இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி சிங்கிள் கிளிக்ல என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் பை சர்வர்ஸ். அதே மாதிரி கெப்பாசிட்டி என்ன பண்ணிக்கலாம், சிபியூ கெப்பாசிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுவே நீங்க ஆன் பிரேம்ல வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்களே என்ன பண்ணணும், ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பை த எஸ்எஸ்டி வாங்கணும். வாங்கி நீங்களே என்ன பண்ணணும், அது காஸ்ட் அதிகமாகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டிங் இன்ஜின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க டேட்டா பேஸ்ல இருக்க டேபிள்ஸ்ல இருக்க டேட்டாவை ரீட் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டிங் இன்ஜின் தேவைப்படும். in your database we have tables, அந்த டேபிள்ஸ் இருக்க டேட்டாவை ரீட் பண்றதுக்கு இல்லனா ஃபைல்ல வந்து டேட்டா ரீட் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டிங் இன்ஜின் தேவைப்படும். அந்த கம்ப்யூட்டிங் இன்ஜின் என்ன, அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணி அதை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி அதோட கோர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதான் உங்களால அந்த கெப்பாசிட்டி கொண்டு வர முடியும் ஆன் பிரேம்ல. ஆனா கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் பே ஃபார் தட் சர்வீஸ். என்ன ஆப் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும், மத்ததுக்கெல்லாம் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? திஸ் வாட் ஆஃப்டர் கிளவுட் கம்ப்யூட்டிங். இது பிஃபோர் கிளவுட் கம்ப்யூட்டிங், இது ஆஃப்டர் கிளவுட் கம்ப்யூட்டிங். பிஃபோர் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ஆன் பிரேம்னா ஆன் பிரிமைஸ்னு அர்த்தம், நீங்களே எல்லாம் பிசிக்கலா மேனேஜ் பண்ணணும். இதுவே கிளவுட் கம்ப்யூட்டிங் என்னன்னா எல்லாமே சர்வீஸ்லாம் இருக்கும், சர்வீஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வேணும்னா நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இது வந்து ஸ்கேலபிளா இருக்கும். ஸ்கேலபிள்னா வந்து உங்களோட கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 20 GB இருக்கு இன்னைக்கு, டுமாரோ ஐ கேன் மேக் இட் 100 GB, டுமாரோ ஐ கேன் மேக் 150 GB. உங்க ஸ்டோரேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ஸ்கேலபிள். ஓகே, அண்ட் தென் ரிலையபிலிட்டி இருக்கும். ரிலையபிலிட்டி மீன்ஸ் தேர் won't be any error. ஓகேங்களா? எதுவுமே உங்களுக்கு வந்து என்ன, டேட்டா ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட்டா பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? வித்தவுட் எனி இன்டரப்ஷன் பண்ண முடியும். அண்ட் தென் செக்யூரிட்டி இருக்கும். Security is entirely managed by the cloud service providers. Okay, and then this is the difference between before cloud computing and after cloud computing. Before cloud computing என்ன சொல்லலாம்னா ஆன் பிரமைஸ் சொல்லலாம். ஆஃப்டர் cloud computing பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே அவைலபிளா இருக்கும், நீ வேண்டதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். ஓகேங்களா? now these are the characteristics they mentioned. இது வந்து அஜிலிட்டி சொல்லுவாங்க. அஜிலிட்டினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உங்க சர்வர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் என்ன அர்த்தம் தெரியுமா, லைக் யூஎஸ்ல இருக்கும், யூகேல இருக்கும், அப்புறம் வந்து சிங்கப்பூர்ல இருக்கும். உங்களுக்கு வந்து எங்க வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், உன்னோட என்விரான்மெண்ட்டை நீ ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், சர்வர்ஸ் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். ஓகே, அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கும். அண்ட் தென் ஹைலி அவைலபிலிட்டி. ஒரு சர்வர் ஏதாச்சும் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், நீ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஹைலி அவைலபிளா இருக்கும்.
ஏதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர்ஸ் இருந்தது அப்படின்னா கூட என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேற ஒரு சர்வர் நீங்க என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்கேலபிலிட்டினா ஆன் டிமாண்ட் பேசிஸ்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கெபாசிட்டி அதிகமா தேவைப்படுது வேணா நீ என்ன பண்ணிக்கலாம் ஆன் டிமாண்ட் பேசிஸ்ல உன் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல கம்ப்யூட்டிங் இன்ஜின் உன் டேட்டாவை ரீட் பண்றதுக்கு கம்ப்யூட்டிங் இன்ஜின் தேவைப்படும், அதையும் நீ என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் மல்டி ஷேரிங்னா என்ன பண்ணலாம், மல்டிபிள் யூசர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அந்த சர்வரை சேம் டைம்ல ஆக்சஸ் பண்ணலாம். These are the set of features like I can say highly availability, reliability. Reliability means error free. There won't be any error when trying to access the data. And then scalability, on demand basis, you can provision your resources. Like you can buy servers, you can buy storages, you can buy the networks, and then you can set some firewall rules in the servers. Anything you can do in the cloud. Now, come to this type of clouds. சரிங்களா, இப்ப கிளவுட் தானே தெரிஞ்சு போச்சு, கிளவுட் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சு போச்சு. கம்ப்யூட்டிங்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணி நீங்க ரிமோட் சர்வர்ல ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். Now we going to see the type of clouds. Type of cloudsல பாத்தீங்கன்னா we have see a public cloud இருக்கு, private cloud இருக்கு, hybrid cloud இருக்கு, community cloud இருக்கு, and multi cloud இருக்கு. Okay, now first we going to see about the clouds. Okay, multi cloud இப்ப வேண்டாம், ஓகேங்களா, it will be confusing for you. As of now learn this 4 clouds. First one is public cloud. Public cloud அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் ஓபனா இருக்கும். You can store the data and access information via internet. ஓகேங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீ எவ்வளவு ஸ்டோர் பண்றியோ அதுக்கு பே பண்ணா போதும். ஓகேங்களா, இந்த பப்ளிக் கிளவுட்ன்றது என்ன அப்படின்னா இட் வில் பி a ஓபன் சோர்ஸ் ஃபார் ஆல் த யூசர்ஸ். ஓகே, இது வந்து அமேசான் வெப் சர்வீஸ், டிசிபி, அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் அஷூர், ஓகேங்களா, அலிபாபா கிளவுட். தீஸ் ஆர் த பப்ளிக் கிளவுட்ஸ். நீங்க வந்து இந்த பப்ளிக் கிளவுட்ஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இட்ஸ் ஓபன் டு எனி ஒன். ஓகேங்களா, யார் வந்து அவங்களுக்கு வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வாட் இட்ஸ் கால் பப்ளிக் கிளவுட். ஓகேங்களா, இந்த பப்ளிக் கிளவுட் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே வந்து பாத்தீங்கன்னா உங்க டேட்டா வந்து ரொம்ப செக்யூரா இருக்க தேவையில்லை. ஓகேங்களா, இட்ஸ் நாட் தட் மச் செக்யூர். உங்க டேட்டா ரொம்ப செக்யூர் இல்ல, செக்யூரிட்டி தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு பேங்கிங் டேட்டா வைக்க முடியாது, பேங்கிங் டேட்டா வந்து அதை வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றது யார் மெயின்டைன் பண்றா, பப்ளிக் கிளவுட் மெயின்டைன் பண்றது வந்து அமேசான் வெப் சர்வீஸ் மெயின்டைன் பண்றான், ஜிசிபி மெயின்டைன் பண்றான், அஷூர் மெயின்டைன் பண்றான். இப்போ உங்களோட பேங்கிங் டேட்டா வச்சிங்கன்னா என்ன ஆகும், entire control is on Amazon web service. They can able to take your informations. இது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுட் வைக்க மாட்டாங்க. சதீஷ் புரியுதா உங்களுக்கு? பப்ளிக் கிளவுட்னா என்ன அப்படின்னா you can buy the servers, you can place the data வச்சுக்கலாம் நீங்க. இது ஒரு பேங்கிங்கோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுத்து போய் வச்சா என்ன ஆகும், this cloud is entirely managed by Amazon web service மெயின்டைன் பண்றாங்க, as well as GCP மெயின்டைன் பண்றாங்க, as well as Microsoft Azure மெயின்டைன் பண்றாங்க. அப்போ அவங்க எடுத்துக்கலாமா இல்லையா டேட்டாவை? they can able to take the informations. sensitive informations வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா, வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ரொம்ப சென்சிட்டிவா இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பப்ளிக் கிளவுட்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் same thing தான், like paper usage, scalability, shared infrastructure, okay, and security measures இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, now we going to see private cloud. private cloudன்றது ஒரு இன்டர்னல் கிளவுட். ஓகேங்களா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு இன்டர்னலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிளவுட செட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, they will build their own data centers. அவங்க ஒரு ஓன் டேட்டா சென்டர் பில்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களோட எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, பிரைவேட் கிளவுட் நீங்க என்ன டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா ஓபன் ஸ்டாக்னு இருக்கு, ஓபன் ஸ்டாக்னு ஒரு டூல் இருக்கு, யூகாலிப்டஸ்னு ஒரு டூல் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைவேட் கிளவுட் யூஸ் பண்ணலாம். பிரைவேட் கிளவுட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷன் டேட்டாவை யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்க டேட்டா சென்டர் நீங்க கிரியேட் பண்ண டேட்டா சென்டர் தான் இருக்கு. ஓகேங்களா, அதாவது நீங்க செக்யூரிட்டி கொடுத்திருப்பீங்க. No one can able to access data in the private cloud. It's only for your organization.
ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிரைவேட் கிளவுட்ல பேங்கிங் செட்டப் டேட்டாஸ்லாம் இருக்குமா? எனிஒன்? பேங்கிங் செட்டப் டேட்டாஸ்லாம் வச்சுக்கலாமா? இல்ல which cloud prefer, public cloud or private cloud? If it's a banking private data, cloud sir. you can prefer the private cloud. Private cloud prefer பண்ணலாம். ஓகேங்களா? எப்போ நீங்க வந்து பப்ளிக் cloud போகணும் நீங்க? when you want to go for public cloud, when you want to go for public cloud, sensitive data. I'm asking you guys, when you want to go for public cloud, தெரியலையா? Okay, if the data is not very sensitive, ஓகேங்களா, then you can use a public cloud யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் பண்றீங்க, அப்போ வந்து உங்களுக்கு சர்வர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து அமேசான்ல பாத்தீங்கன்னா EC2 ஒரு மிஷின் இருக்கும், லைக் விர்ச்சுவல் மிஷின் மாதிரி இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து GCP பாத்தீங்கன்னா VMware's ஒன்று இருந்தது பாத்தீங்களா, விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணி நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நீங்க டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க, நீங்க வந்து ரொம்ப டேட்டா வந்து சென்சிட்டிவ் டேட்டா கிடையாது, ஓகேங்களா? அது மாதிரிலாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா பப்ளிக் கிளவுட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட் கிளவுட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க கம்பெனி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு இன்டர்னல் கிளவுட் வச்சிருப்பாங்க. அதுக்கான டேட்டா சென்டர்லாம் உங்க கம்பெனில தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரெண்டு டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓப்பன் ஸ்டாக்னு ஒரு டூல் இருக்கு, யூகாலிப்டஸ்னு ஒரு டூல் இருக்கு, இது யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, now third thing is I want to say, the thing is hybrid cloud. hybrid cloudனா என்ன அர்த்தம் அப்படின்னா, is a combination of public cloud and private cloud. ஓகேங்களா? hybrid cloud means is a combination of public cloud and private cloud. ஒரு ஆர்கனைசேஷன்ல சென்சிட்டிவ் டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் கிளவுட்ல வச்சுப்பாங்க. எதெல்லாம் சென்சிட்டிவ் இல்லையோ, இன் கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு VMware தேவைப்படுது, ஓகேங்களா, VMware தேவைப்படுது, விர்ச்சுவல் மிஷின் தேவைப்படுது, இல்ல வந்து வேற ஏதோ சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா they will use public clouds. நான் சொல்றது புரியுதா? ஹைபிரிட் கிளவுட் போவாங்க பாத்தீங்கன்னா அவங்க சென்சிட்டிவ் டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷின் தேவைப்படுது, இல்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் லேயர் தேவைப்படுது, ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா they will use public cloud யூஸ் பண்ணிப்பாங்க. It's a combination of public cloud and private cloud. ஓகேங்களா? mostly in my companies they preferring the hybrid cloud. ஓகேங்களா? அவங்க சென்சிட்டிவ் டேட்டா எல்லாம் பிரைவேட் வச்சுப்பாங்க. no one can able to access private cloud because they have their own data center, they have the encryption mechanism as well, they have the security-யும் வச்சிருக்காங்க. encryption mechanism இருக்கு, security இருக்கு, அதனால யாருமே இந்த private cloud இருக்க டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. இன் கேஸ் எனக்கு வந்து ஒரு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வரலாம், இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்குங்க, நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பப்ளிக் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான். இப்போ அது மாதிரி வேணும் அப்படின்னா நான் பிரைவேட் கிளவுட் யூஸ் பண்ணுமா, பப்ளிக் கிளவுட் யூஸ் பண்ணுமா? இப்போ எனக்கு நெட்ஃபிளிக்ஸ் தேவைப்படுது, பப்ளிக் கிளவுட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா we can see one lock symbol இருக்கு, இங்க செக்யூரிட்டியே கிடையாது, that's no security. ஓகேங்களா? ஏன் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா the cloud is managed by one service provider, அவங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்க சான்ஸ் இருக்கு. that's why they saying it's not secure. But private cloud is very secure because you're going to maintain your own data center and going to maintain the encryption as well as security, everything is going to manage by you. So that's why it's very secure. None of the other network traffic can't able to access private cloud. Okay, hybrid cloud is combination of public cloud and private cloud. Now watching it. Fourth one is community cloud. கம்யூனிட்டி கிளவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு more than one organization will maintain a cloud called community cloud. It's one of the shared infrastructure. ஓகேங்களா? ஒரு 4 கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, for example take some MNCs, அந்த 4 MNCs சேர்ந்து ஒரு cloud கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த டேட்டாவை எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. they share the data as well as share the resources like I can say like any applications like BigQuery யூஸ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இல்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், 3 different companies use the same project. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க சேம் ரிசோர்ஸஸ் தான் ஆக்சஸ் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு BigQuery ஒரு டூல் இருக்கு, Snowflake ஒரு டூல் இருக்குன்னா they want to use same resources, so if they use create a community cloud யூஸ் பண்ணி community cloudல பாத்தீங்கன்னா they will try to access their data, they will try to access servers. Okay, everything there will be a community cloud. It will be shared between the more than one organization. It's going to be shared infrastructure and then it's a community specific service. ஓகேங்களா? அவங்க ஒரு ISA இருக்கணும், சாரி SLA இருக்கணும், அந்த சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த கிளவுட் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த 3 பேர்
ஆர்கனைசேஷன் டேட்டா எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு they will go for the community cloud. Totally we have 5 types of cloud. Okay, I will discuss the multi-cloud later. Till now we've seen public cloud, private cloud, hybrid cloud and community cloud. Okay, This conference will now be recorded. now we're going to see about the cloud servicing models. Okay, cloud service models ரொம்ப important actually. நீங்க வந்து ஒரு சர்வீஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது ஐஏஎஸ்ஆ இல்ல பாஸா இல்ல சாசான்னு தெரியணும். ஐஏஎஸ்னா என்ன அர்த்தம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், பாஸ்னா பிளாட்ஃபார்ம் சர்வீஸ், தேர்ட் ஒன் சாஸ்னா என்ன அர்த்தம்னா சாஃப்ட்வேர் ஆஸ் a சர்வீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட்ல ஒரு சர்வீஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பேசுவாங்க அப்படின்னா ஐஏஎஸ்ஆ பாஸா சாசான்னு பேசுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐஏஎஸ் பேச போறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிளவுட் ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, அஷூர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து சில செட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஹார்ட்வேர் லைக் விஎம்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, சாரி யா விஎம் விர்ச்சுவல் மிஷின்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஹார்ட்வேர் ஜிபியூ ஹார்ட்வேர்ஸ், ஓகேங்களா, எஸ்எஸ்டி ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒரு கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, லைக் ஒரு கம்ப்யூட்டிங் இன்ஜின் தராங்க. ஓகேங்களா, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க என்ன பண்றீங்கன்னா பே பண்ணி பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் என்னதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். அவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வாங்குறீங்க. எப்படி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் சர்வர் வாங்கிடுறீங்க. அந்த சர்வீஸ் ஹோஸ்ட் பண்றது அவன் தான் பண்றான். நீங்க என்ன பண்றீங்க பே பண்ணி வாங்குறீங்க. வாங்கி என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வர்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பில்ட் பண்றீங்க. இது பைத்தன் அப்ளிகேஷன், ஜாவா அப்ளிகேஷன், எனி கைண்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க. ஆனா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாரோடது வந்து அமேசான் வெப் சர்வீஸ் ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தட்ஸ் கால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். ஓகேங்களா, இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப ஸ்கேலபிள். உங்களுக்கு எவ்வளவு வந்து நீங்க ஸ்டோரேஜ் ஸ்கேல் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம், ஹார்ட்வேர் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஹார்ட்வேர் சிபியோட கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துறோம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா, ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகேங்களா, வந்து நீங்க வந்து என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிளஸ் வந்து அந்த விஎம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நவ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யார் ப்ரொவைட் பண்றது? அமேசான் வெப் சர்வீஸ் ஆஸ் வெல் மைக்ரோசாஃப்ட் அஷூர். ஓகேங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. தட்ஸ் வை we are saying it's infrastructure service. இப்போ நான் அலிபாபா கிளவுட் யூஸ் பண்றேன், அது என்னது? அங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் என்ன பண்றேன் யூஸ் பண்ண போறேன். அது வந்து என்ன சொல்லுவோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேங்களா, பிகாஸ் தட் இஸ் ப்ரொவைடட் பை அலிபாபா கிளவுட். இது மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறது யாரு? AWS, அஷூர். ஓகேங்களா, இவங்களும் தராங்க. சிஸ்கோ மெட்டா கிளவுட்னு இருக்கு. இது மாதிரி these are the cloud providers providing the infrastructures. Okay, now second one is platform as a service. See, நான் திருப்பி சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தர போறது யார் தர போறா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமேசான் வெப் சர்வீஸ் தர போறாங்க, அப்புறம் வந்து அஷூர் தர போறாங்க, டிசிபி தர போறாங்க. அவங்க கிட்ட சம் செட் ஆஃப் என்ன இருக்கும்? ஹார்ட்வேர்ஸ் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ரிமோட் சர்வர்ஸ் இருக்கும், நெட்வொர்க்கிங்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்றது வந்து இந்த 3 குளோபல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேங்களா, இது தவிர நிறைய பேர் இருக்காங்க. சிஸ்கோ மெட்டா கிளவுட் இருக்காங்க, இவங்களும் கிளவுட் தராங்க. அப்புறம் வந்து அலிபாபா கிளவுட் இருக்காங்க, ராக் ஸ்பேஸ் இருக்காங்க. இவங்களும் அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்க ஷேர் பண்றாங்க. கிளியர்? யா, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். தே ஆர் ப்ரொவைடிங் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் இருக்கும், நிறைய ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்னா சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ன்றது என்ன பாத்தீங்கன்னா they have the cloud service providers என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தராங்க. பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து ப்ரோக்ராமிங் எழுதுறீங்க, உங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க, டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, ரன் பண்ணி பாக்குறீங்க, ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க. ஓகேங்களா, யாரோட பிளாட்ஃபார்ம் மேனேஜ் பண்றீங்க?
யாரோட பிளாட்ஃபார்ம் மேனேஜ் பண்றீங்க? அமேசான் வெப் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தராங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜிசிபி ஆல்ரெடி பாத்திருக்கீங்க. ஜிசிபி ஆல்ரெடி பாத்திருக்கீங்க ஓகேங்களா? அதுல பிக்வரி பாத்திருக்கீங்க. பிக்வரின்றது ஆக்சுவலா ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கொடுத்துறான். அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க என்ன பண்றீங்க? போயிட்டு you are typing the queries, you are trying to execute it, and then you are developing some applications using SQL queries யூஸ் பண்ணி நம்ம பிக்வரில பண்றீங்க. அப்போ அது ஜிசிபில ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு என்ன தர? ஒரு பிளாட்ஃபார்ம் தரான். பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் தரான் உங்களுக்கு. அந்த அப்ளிகேஷன் என்ன பண்றீங்க? டெவலப்மெண்ட் பண்றீங்க. ப்ரோகிராமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? கோட் எழுதுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா? Now I can say some different examples to you. Take Google Cloud Storage Service. இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்றது ஜிசிபி. பட் they giving one platform to you. பிளாட்ஃபார்ம்னா அந்த சர்வீஸ் தராங்க உங்களுக்கு. அந்த சர்வீஸ் என்ன பண்றீங்க? ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, டேட்டா ரிட்ரைவ் பண்றீங்க, அப்புறம் வந்து ஆர்க் ஸ்டோரேஜ் மூவ் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க. ஓகேங்களா? இது மாதிரி மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம் ஆர் சர்வீஸ் ஒன்லி ஃபார் டெவலப்பர்ஸ். டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? அப்ளிகேஷன் மேனேஜ் பண்ணலாம், பில்ட் பண்ணலாம், ஆஸ் வெல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சர்வீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லா கொடுத்துறாங்க. புரியுதா? கொடுத்துறாங்க. தட் இஸ் ஃபுல்லி மேனேஜ் பை அமேசான் வெப் சர்வீஸ், ஜிசிபி ஆஸ் வெல் அஸ் அஷூர் மேனேஜ் பண்றாங்க. பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்னா பிளாட்ஃபார்ம்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. டெவலப்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதுல போய் அவங்களோட அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, பில்ட் பண்றது, டெஸ்ட் பண்றது எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த பிளாட்ஃபார்ம் பண்ண முடியும், வேற ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த பிளாட்ஃபார்ம் என்டையர்லி மேனேஜ்டு பை த யாரு? கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, தட் இஸ் கால்ட் பிளாட்ஃபார்ம் ஆர் சர்வீஸ். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் சில கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாம் உங்களுக்கு இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. எலாஸ்டிக் பீன்ஸ்டாக், விண்டோஸ், அஷூர், ஹெரோகு, ஃபோர்ஸ்.com, கூகுள் ஆப் இன்ஜின், அப்பாச்சி, ஸ்ட்ராட்டோஸ், மெஜென்டோ, காமர்ஸ் கிளவுட், ஓப்பன் ஷிஃப்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல உள்ள போய் என்ன பண்றீங்க? டெவலப்பர்ஸ் they can able to develop their code, they can able to test their code, they can able to deploy their code, they can able to manage the applications. ஓகேங்களா? பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்னா டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு அவங்க இவங்களுக்கு ஏத்த அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துப்பாங்க. தட் இஸ் கால்ட் பிளாட்ஃபார்ம் ஆர் சர்வீஸ். ஓகே, don't get confused. Next one is software as service. Software as service அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே நெட்ஃபிளிக்ஸ். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அந்த அப்ளிகேஷனை உங்க சாஃப்ட்வேர் கொடுத்துறாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்றீங்க? யூஸ் பண்றீங்க. தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர் as சர்வீஸ். நீங்க இங்க டெவலப் எதுவும் பண்ண போறது இல்ல. we are not going to develop anything. you are going to subscribe and you are going to use as a end user. ஒரு end user என்ன பண்ண போறீங்க? அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போறீங்க. that's called software as a service. ஓகே, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க எந்த ரீஜன்ல வேணா நெட்ஃபிளிக்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். as well as கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஜிமெயில் இருந்தா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். லைக் ஜிமீட், அதுல என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கு? ஜிமீட் இருக்கு, கேலண்டர் இருக்கு. இது மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வீஸ். அவங்க சாஃப்ட்வேர் கொடுத்துறான், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்றீங்க? லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்றீங்க. தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர் as சர்வீஸ். இது வந்து ஆன் டிமாண்ட் சாஃப்ட்வேர் தான். எப்ப உங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? லாகின் பண்ணி அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல இருக்கும். you can access remote servers and then you can access internet. ஆனா வந்து இங்க டெவலப்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. you won't do any development here. you won't do any development. ஓகே, அதே மாதிரி நீங்க பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ், லைக் ஐ கேன் சே பிக் கூகுள் ஆப்ஸ், சேல்ஸ்ஃபோர்ஸ், டிராப்பாக்ஸ் என்ன பண்ணலாம்? you can store your data. அது சும்மா நீங்க என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்றீங்களே தவிர நீங்க டெவலப்லாம் பண்றது இல்ல. ஓகே, ஜென்டெஸ்க், ஓகே, சிஸ்கோ, வெப்எக்ஸ், ஓகே, இந்த மாதிரி வந்து கோட்டு மீட்டிங் நம்ம யூஸ் பண்றோம். கோட்டு மீட்டிங் இதெல்லாம் என்னதுங்க? சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க டெவலப் பண்றீங்களா? கோட்டு மீட்டிங்ல போயிட்டு we are not doing any development here in GoTo Meeting. Slack messaging service. Slackன்றது என்னது? மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்டர்னல் கம்யூனிகேஷன் கம்பெனிக்குள்ள என்ன பண்ணிக்கலாம்? Slack யூஸ் பண்ணி நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்றோம்னா ஒரு கிளவுட் சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ் கொடுத்துருவான், ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவான். அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க கோட்லாம் டைப் பண்ணி டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் பிளாட்ஃபார்ம் as சர்வீஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் ப்ரொவைட் பண்றா பாத்தீங்கன்னா
அமேசான் ஓகேங்களா, அவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா நீ வந்து இது பண்ணிப்ப. ஓகே, யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, ரேக் ஸ்பேசஸ், மெட்டா கிளவுட், இதுதான் வந்து கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ். இதுல 3 சர்வீஸ் மாடல்ஸ் இருக்கு. எப்பவுமே நீங்க ஒரு சர்வீஸ் பேசுறீங்க அப்படின்னா, கிளவுட் பேசுறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க என்ன கேட்கணும்? டிஏஎஸ்ஆ, பாஸா, சாஸ் மாடலா கேட்கணும். ஓகேங்களா, பாஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உள்ள போயிட்டு சம் டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க. ஓகே, அப்போ இப்ப क्वेश्चंस வருது. சார் பிக்வரி சொல்றீங்கல்ல, ஐ அம் சேயிங் பிக்வரி. பிக்வரின்றது என்ன வரும் இல்ல? பிக்வரின்றது ஒரு கிளவுட் டேட்டா வேர்ஹவுசிங் தான் ஆக்சுவலா. இது வந்து ஐஎஸ்ல வருமா, பாஸ்ல வருமா, சாஸ்ல வருமா? யூ கேன் கெஸ் ரைட் ஆன்சர்ஸ். பாஸ்ல வரும், பாஸ்ல வரும். பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். ஓகேங்களா, என்னன்னா அந்த பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ப்ரொவைடர் ஜிசி ப்ரொவைடர் will giving a platform to you. BigQuery பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் என்ன பண்றீங்க? டெவலப் பண்றீங்க, query எழுதுறீங்க, டெஸ்ட் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. that is called PaaS model. okay, now இப்போ ஸ்னோஃப்ளேக் போலாம். ஸ்னோஃப்ளேக் லிசன் பண்ணி சொல்லுங்க. I'll give hints for you. ஓகேங்களா, ஸ்னோஃப்ளேக்ன்றது அதுவும் cloud data warehousing தான். ஆனா ஸ்னோஃப்ளேக் பாத்தீங்கன்னா எந்த கிளவுட்ல யூஸ் பண்ணிக்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. ஸ்னோஃப்ளேக் will be used by any other clouds. ஓகேங்களா, டாப் cloud providers யூஸ் பண்ண முடியும். Amazon Web Service as well as Azure as well as GCP யூஸ் பண்ண முடியும். ஆனா அவனுக்கு அவன் அந்த ஸ்னோஃப்ளேக் வந்து அவனுக்கான டெடிகேட் ஹார்ட்வேர் கிடையாது, டெடிகேட் சொல்லி கிடையாது. யாரை டிபெண்ட் பண்ணிருக்கான்? they dependent on the service provider. அமேசான் வெப் சர்வீஸ் நம்பி தான் இருக்கான். ஓகேங்களா, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பார்த்தா என்ன பண்ணணும்? அவன் தான் தரணும். யார் தரணும்? ஸ்டோரேஜ், CPU எல்லாமே யார் தரணும்? அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தரணும். ஸ்னோஃப்ளேக் வந்து என்ன தரான்னா ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து அவனோட என்ன பண்றான்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறான். சதீஷ் லிசன் கேர்ஃபுல்லி. பிக்வரின்றது பாத்தீங்கன்னா நீங்க வேற கிளவுட் யூஸ் பண்ண முடியாது. பிக்வரியை ஒன்லி ஜிசிபில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, தட்ஸ் வை சுஜிதா பிரியா சேட்ஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்னோஃப்ளேக் பாத்தீங்கன்னா எந்த கிளவுட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டாப் 3 கிளவுட் ப்ரொவைடர்ஸ்ல போஸ்ட் பண்ணிக்கலாம். அவனுக்கான டெடிகேட்டட் சர்வர்ஸ் அவங்க கிட்ட இல்ல, ஸ்னோஃப்ளேக் கிட்ட இல்ல. ஆஸ் வெல் as சாஃப்ட்வேர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு, ஹார்ட்வேர்ஸ் இல்ல, ஸ்டோரேஜ் இல்ல. எல்லாமே அவன் என்ன பண்றான்? ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரை டிபெண்ட் பண்ணி இருக்கான். அப்போ திங்க் பண்ணி சொல்லுங்க, which service model will come? It will come in IaaS or PaaS or SaaS. Snowflake வந்து யாரையும் மத்தவன் டிபெண்ட் பண்ணிருக்கான். they dependent on the cloud service provider. They want to provide the hardware, they want to provide the RAM, they want to provide the storage. அந்த cloud provider மேலே டாப்ல பில்ட் பண்ணிருக்கான். அப்போ இது SaaSல வருமா, PaaSல வருமா, IaaSல வருமா? You guys have to say. This conference will now be recorded. Now the guy said like Snowflake is a software service. ஓகேங்களா, ஏன்னா அவங்க கிட்ட ஓனா ஒரு டெடிகேட்டட் ஹார்ட்வேர் கிடையாது. ஓகேங்களா, வேற ஒரு ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி, வேற ஒரு கிளவுட் சர்வீஸ் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி, அவனோட கம்ப்யூட்டிங் இன்ஜின், அவனோட ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி தான் பண்றான். is they are sitting in the top of the cloud. That's why we are saying a software service. Okay, now before going to the Snowflake, I want to say few things. ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ் பத்தி நான் சொல்ல போறேன். நட்சல going to talk about the data warehouse. டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம நானும் சொல்ற மாதிரி தான், வேர்ஹவுஸ்ன்றது என்னது? நிறைய பொருள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குடோன்ல இருக்கும். தட் இஸ் கால்ட் வேர்ஹவுஸ் சொல்லுவோம் நார்மலா மீனிங். டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ் சிஸ்டம். ஒரு என்டர்பிரைஸ்னா புரியுதா? ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட மார்க்கெட்டிங் டேட்டா, சேல்ஸ் டேட்டா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டேட்டா, ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து அவங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? ஒரு என்டர்பிரைஸ் டேட்டாவை ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல வைப்பீங்க. நான் லோக்கல் டர்ம்ஸ் ஐ கேன் சே வேர்ஹவுஸ்னா ஒரு குப்பை கிடங்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, we can keep all the data over there. ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு பொருள்லாம் நிறைய வச்சுக்கலாம், பெரிய ஒரு ஃபேக்டரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தட்ஸ் கால்ட் வேர்ஹவுஸ். ஆனா இங்க டேட்டா படி பாத்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் டேட்டாவை என்ன பண்றீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேர்ஹவுஸ் வைக்கிறீங்க. டேட்டா வேர்ஹவுஸ் எங்க வேணா பில்ட் பண்ணலாம். நீங்க ஆரக்கிள் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம், MySQL யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம், டெராடேட்டா, SQL சர்வீஸ் பண்ணி நீங்க பில்ட் பண்ணலாம். எனி டேட்டாபேஸ் யூ கேன் பில்ட் யுவர் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே, டேட்டா வேர்ஹவுஸ் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் கரண்ட் ரெக்கார்ட்ஸும் அது இருக்கும். இன்னைக்கான ரெக்கார்ட்ஸும் உங்க 30 இயர்ஸ்க்கான ஹிஸ்டரியும் ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கும். எதுக்காக மோஸ்ட்லி பண்றாங்கன்னா உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு
உங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியும் கரண்ட் டேட்டாவும் தேவைப்படும். அதுக்கு அனலைஸ் பண்றதுக்காகவும் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு டேட்டா வெர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா வச்சுக்கலாம். ஓகே, ஆஸ் வெல் அஸ் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து உங்களுக்கு வரும். உள்ள வரும்போது என்ன வரும்னா டேட்டா ஒரு சோர்ஸ் வரும்போது ஸ்ட்ரக்சர் டேட்டா வரும், செமி ஸ்ட்ரக்சர்ட்ல வந்து வரும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர்டா ஸ்ட்ரக்சர்டா மாத்தி, ஏன்னா உங்களோட ஆரக்கிள்ல பாத்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. ஒன்லி ஸ்ட்ரக்சர் டேட்டா கேன் ஏபிள் டு ஸ்டோர். வர செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஜேசன் எக்ஸ்எம்எல்ல ஸ்ட்ரக்சர்டா மாத்தி ஃபைனலா நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து உங்களோட ஆரக்கிள் டேட்டா பேஸ் ஆர் டெரா டேட்டால ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஓகேங்களா? என்னென்ன டேட்டாவா இருக்கும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கலாம், மார்க்கெட்டிங் டேட்டா இருக்கலாம், ஆட்டோமேஷன் டேட்டா இருக்கலாம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டேட்டா இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபீட்பேக்ஸா இருக்கலாம். ஓகே, ஆல் திங்ஸ் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு யுவர் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா டு ஸ்ட்ரக்சர் டேட்டா மாத்துவீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அடாக் ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க. அடாக் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து கிளைண்ட் எனக்கு கேட்கிறாரு, எனக்கு இன்னைக்கான ரிப்போர்ட் கேட்கிறாரு. ஓகேங்களா? I'll generate the report. That is called report is called ad hoc reports. ADHOC report சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆன் டிமாண்ட் பேஸ்ல கிளைண்ட் இப்போ கேட்கறாரு அப்படின்னா நான் இமிடியேட் என்ன பண்ணுவேன், ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி எஸ்கியூஎல் கொரி எழுதி இது ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி கொடுப்பேன். தட் இஸ் கால் ad hoc reports. அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கேட்க மாட்டார். டெய்லி ஓட ஆசை ரிப்போர்ட்ஸ் இமிடியேட்லி இல் ஆசை ரிப்போர்ட். தட் இஸ் கால் ad hoc reports. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்க வந்து கிளைண்ட் சொல்றாங்களோ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ad hoc reports கிரியேட் பண்ணுவீங்க. as well as you can create a custom reporting as well. Simple nutshell I can say data warehouse is storing your historical records as well as current records in one place, and then you can view the data, and then you can able to do the analysis, you can do the reporting, you can do the ad hoc reporting. நான் வச்சுங்க ad hoc reporting என்னன்னா இப்போ கேக்குறாங்க அப்படின்னா இப்பவே என்ன பண்ணுவீங்க, ரிப்போர்ட் பண்ணி தருவீங்க. ஓகேங்களா? they will ask in any frequency. they can ask in quarterly கேட்கலாம், 6 months once கேட்கலாம், 1 year கேட்கலாம், எப்போ கேட்க போறாங்க தெரியாது. ஓகேங்களா? that is called ad hoc analysis as well as custom reporting. Now okay, yeah, now I come to the data lake. இந்த டேர்ம் புதுசா இருக்கும், ஆக்சுவலா புதுசா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிக் டேட்டால வர டேர்ம் ஆக்சுவலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டேட்டா லேக் தான் மூவிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? டேட்டா வேரஸோட டேட்டா லேக்ல தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா டேட்டா வேரஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரக்சர் டேட்டா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? யூ கேன் கீப் ஸ்ட்ரக்சர் டேட்டா இது மாதிரி வந்து வச்சுக்க முடியும். ஆனா டேட்டா லேக்ல பாத்தீங்கன்னா you can it's one of central repository. நீங்க வந்து இந்த cloudல தான் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? you can't keep in on prem. நீங்க வந்து cloudல வந்து பாத்தீங்கன்னா you can use any other service providers and you can have the data lake. data lake யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா you can store, process, secure large amount of data. உங்க enterpriseல பாத்தீங்கன்னா ஒரு huge amount of data இருக்கு, அதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா you have to prefer the data lake instead of data warehouse. data போகக்கூடாது. ஓகேங்களா? நீ data lake தான் மூவ் ஆகணும். You want to move to data lake, you can store, process பண்ணலாம், secure large amount of data. நீங்க என்ன பண்ணிக்கலாம் data lakeல structured data வச்சுக்கலாம், semi structured வச்சுக்கலாம், unstructured data வச்சுக்கலாம், audio, video, log files, and then XML, JSON, and then tables, okay, spreadsheets, CSV files எல்லாமே நீங்க data lakeல வச்சுக்க முடியும். ஆனா that's why it's very popular today. இதை வந்து நீங்க எங்க ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். S3 bucket யூஸ் பண்ணிக்கலாம். if it's Amazon you can use S3 bucket. if it is GCP you can use cloud storage பண்ணிக்கலாம். if it is Azure you can use Azure storage service யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் உங்களால வந்து டேட்டா லேக்க பில்ட் பண்ணிக்க முடியும். டேட்டா லேக்கோட அட்வான்டேஜ் என்னன்னா you can keep any of datas, structured, semi-structured, unstructured data. Now I can show here like 1 minute. Data lake use case அப்படி கொடுக்குறேன். சும்மா பாரு எக்ஸாம்பிள்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? data lake examples கொடுங்க. if you will get all the things image வரும். okay, just I'll go for images. yeah, I'm not able to see anywhere. okay, let it be. சரி, இந்த data lakeல பாத்தீங்கன்னா you can keep log files, streaming data, batch datas, XML, JSON, audio, videos. ஓகேங்களா? இதுதான் வந்து data lake. now every company has moved to data lake. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா இது வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். using some connectors you can able to access datas. now come to this traditional warehouse க்கும்
கிளவுட் டேட்டா வேர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இதை பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியுது டேட்டா வேர்ஸ் என்ன தெரியும், டேட்டா லேக்னு தெரியும். ஓகேங்களா, டேட்டா லேக்ல வந்து யூ கேன் கீப் ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட் வச்சுக்கலாம். Now come to the traditional cloud data warehouse. ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன் ப்ரிமைஸ்ல பில்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, வித் கன்சிஸ்ட் ஆஃப் ரிலேஷனல் டேபிள்ஸ், ஒரு டிரான்சாக்ஷனல் சிஸ்டம்ஸா இருக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி நிறைய வர சோர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரிலேஷனல் டேபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சப்செட் ஆஃப் டேட்டா இருக்கும், இல்லைன்னா வந்து பேட்ச் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு வச்சிருப்பாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஸ்ல என்ன ட்ராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி கிடையாது. as well as admin வந்திருக்கணும். டெஃபினட்டா ஹார்ட்வேர் அப்கிரேட்ஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் பேக்ஸ் அப்கிரேட் பண்ணணும், செக்யூரிட்டி பேக்ஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ஆன் பிரem ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு டிராபேக். எவ்ரிதிங் ஹேஸ் டு மேனேஜ் பை த அட்மின் as well as in terms of cost, in terms of computing engine இன்க்ரீஸ் பண்ணணும். கம்ப்யூட்டிங் இன்ஜின் தெரியுதா, உங்களோட CPU இன்க்ரீஸ் பண்ணதான் உங்களோட கொரியர் ப்ராசஸிங் பவர் அதிகமா இருக்கும். இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு அட்மின் இருக்கணும், அவர் வந்து ஸ்கேல் பண்ணணும். ஓகேங்களா, இது ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஸ். கிளவுட் டேட்டா வேர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கேலபிலிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் அது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதே என்ன ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். as well as கம்ப்யூட்டிங் இன்ஜின் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா யூ கேன் சூஸ் கம்ப்யூட்டிங் இன்ஜின் as per your use cases, as per your user demands, as per the demands படி என்ன பண்ணிக்கலாம்னா உங்க கம்ப்யூட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதால வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கிளவுட் டேட்டா வேர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். ஓகேங்களா, இட்ஸ் வெரி அட்வான்டேஜஸ் in terms of cost, in terms of reliability, in terms of scalability. cloud data warehouse is better. ஓகேங்களா, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு கிளவுட்ல ஒரு ஏதாவது ஒரு டேட்டா வேர்ஹவுஸ், இட் கேன் பி BigQuery இருக்கலாம், ஆர் இட் கேன் பி Snowflake இருக்கலாம். இது மாதிரி என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு டேட்டா வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளவு வேணா கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம். இது மாதிரி நீங்க வந்து உங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Now these are the basic terminologies in the cloud data warehouse. Now we are moving to the Snowflake. Snowflake பத்தி லைட்டா ஓரி கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா we are going to create the free trial account today. I am not going to explain the things, entire things today itself. There are n number of things in the Snowflake. ஓகேங்களா, it will take nearly like 2 years or 3 years to learn all this stuff. ஓகேங்களா, நிறைய Snow Park இருக்கு. ஓகேங்களா, machine learning applications நீங்க இது பண்ணிக்கலாம். You can do all this kind of stuff. First thing I'm going to discuss is like a overview about the Snowflake. Everyone knows Snowflake is a cloud data warehouse. Okay, Snowflake வந்து ஒரு cloud data warehouse. ஓகேங்களா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் டேட்டா பேசஸ் ஆர் ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஹவுஸ் ரன்ஸ் ஆன் premise. Everyone knows ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் டேட்டா வேர்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் premise. நீங்களே ஒரு ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேர் பண்ணி நீங்களே வந்து ஃபயர்வால் செட் பண்ணி ரன் பண்ணுவீங்க, அது ஆன் premise ரன் ஆகும். ஆனா Snowflake வந்து ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரன் ஆகும். இட் கம்ஸ் வித் 3 cloud providers. Snowflake, you can host your Snowflake in any of the cloud service providers. ஓகேங்களா, அமேசான்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், Azure யூஸ் பண்ணிக்கலாம், GCP யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் GCP will be a less cost, so everyone prefer on the GCP. ஏன்னா அமேசான் வெப்சைட் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா, that's why everyone preferring they want to host their Snowflake cloud infrastructure. They want to host their cloud data warehouse on the one of the cloud infrastructure. Mostly it will be the 3 of the service providers, AWS, Azure, as well as GCP. Okay, and then Snowflake பாத்தீங்கன்னா ரொம்ப high demand. ஓகேங்களா, because of its niche features. ஓகேங்களா, there are n number of features இருக்கு. We are going to discuss one by one. Because of its niche features, it has high demand. Like few features I can say. One is time travel. டைம் டிராவல்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு ஸ்னோஃப்ளேக்ல. டைம் டிராவல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 90 டேஸ்க்கு முன்னாடி இருக்க டேட்டாவை டைம் டிராவல் பண்ணி என்னால எடுக்க முடியும். டுடே இஸ் Jan 4, right? If I want to take November month data, I can take the data using time travel. அது ஒரு ஃபீச்சர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா க்ளோனிங். என் டேட்டாவை க்ளோன் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, if I have one batch data, if I want to clone this data, I can do the cloning. டேட்டா ஷேரிங் பண்ண முடியும். டேட்டா ஷேரிங்னா ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்ல வந்து இன்னொரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டுக்கு டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா, அண்ட் தென்
yeah, and then we can say like fail safe. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் கொரி ரன் பண்றேன். கொரி ரன் பண்ணும்போது என்னோட வேர் ஹவுஸ் வந்து எனக்கு ஃபெயில் ஆயிடுது. வேர் ஹவுஸ் ஃபெயில் ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஸ்டாப் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேற ஒரு வேர் ஹவுஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் ஃபெயில் சேஃப். ஐ கோயிங் டு டிஸ்கஸ் அபௌட் ஃபெயில் சேஃப் லேட்டர். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யா ஆப்ஜெக்ட் டேக் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த டேட்டா வந்து இந்த டேக் பண்ணி வைக்கலாம். ரோ லெவல் செக்யூரிட்டி இருக்கு, காலம் லெவல் செக்யூரிட்டி இருக்கு, and then I can say like multi-factor authentication இருக்கு. Okay, these are the various features in Snowflake. We're going to discuss one by one later. Okay, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா fail safe ன்னு ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கேன், ஒரிஜினல் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். டியூ டு சம் டிசாஸ்டர். ஓகேங்களா, எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போச்சுன்னா கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட 7 டேஸ்க்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் ஸ்னோஃப்ளேக் ஃபெயில் சேஃப்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இன் கேஸ் என்னோட டேட்டா சென்டர் போயிடுச்சு, ரீஜன் போயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணிக்கலாம், என் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நான் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல 7 டேஸ் யூஸ் பண்ணலாம். என்டர்பிரைஸ்ல பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்கான டேட்டாவை நீங்க எடுக்க முடியும். Some disaster happens, we can take the data. That is called Snowflake failsafe. These are the various features we can have in the Snowflake. And then Snowflakeல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்னு ஒரு இருக்கு, ஸ்டோரேஜ் லேயர் தனியா இருக்கு. கம்ப்யூட்ன்றது என்ன அர்த்தம்னா உங்களோட ஸ்டோரேஜ்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணது பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் கம்ப்யூட்டிங் இன்ஜின் ஒன்று சொல்லுவாங்க. அது ஸ்டோரேஜ் லேயர் தனியா இருக்கு. இந்த கம்ப்யூட்டிங் இன்ஜினும் ஸ்டோரேஜ் லேயரும் தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா, நீங்க வந்து எவ்வளவு கொரி ரன் பண்றீங்கன்னா அந்த கொரி வந்து எவ்வளவு டேட்டா வந்து உங்களோட ஸ்டோரேஜ்ல இருந்து ரீட் பண்ணுதோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். அதே மாதிரி ஸ்னோஃப்ளேக்ல நீங்க எவ்வளவு ஸ்டோர் பண்றியோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். நீங்க கேட்கலாம், சார் நான் என் கொரி வந்து 1 hour ரன் ஆகுது, அப்போ வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் பே பண்ணணும் கேட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் பே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, அந்த 1 hour கொரி ரன் ஆகுது பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்க கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. 1 hourக்கு கிரெடிட்ஸ் இருக்கு, அந்த கிரெடிட்ஸ் மட்டும் பே பண்ணா போதும். அப்ப நீங்க கேட்கலாம், சார் நான் வந்து கம்ப்யூட்டிங் இன்ஜின் ரன் ஆகவே இல்லை, எனக்கு கம்ப்யூட்டிங் இன்ஜின் ரன் ஆகவே இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோரேஜ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். அப்போ ஸ்டோரேஜ் பே பண்ணா போதும். தமிழ் அண்டர்ஸ்டாண்ட்? நான் இப்ப ஸ்டோர் மட்டும் பண்ண போறேன் ஸ்னோஃப்ளேக்ல. அப்போ கம்ப்யூட்டிங் இன்ஜின்றது என்னது, ஆக்சுவலா உங்க கொரி ரன் ஆயிட்டு உங்க டேட்டா ரீட் பண்றது தான் கம்ப்யூட்டிங் இன்ஜின். ரீட் பண்ணவும் செய்யலாம், ரைட் பண்ணவும் செய்யலாம். தட் இஸ் கால்ட் கம்ப்யூட்டிங் இன்ஜின். நான் வந்து கம்ப்யூட்டிங் இன்ஜின் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை, வெறும் ஸ்னோஃப்ளேக்ல டேட்டாவை மட்டும் லோட் பண்ண போறேன். அப்படின்னா நீங்க ஸ்டோரேஜுக்கு மட்டும் பே பண்ணா போதும். எவ்வளவு ஸ்டோர் பண்றீங்க ஸ்னோஃப்ளேக்ல அது பே பண்ணா போதும். இப்போ நான் ஸ்டோர் பண்ண போறது இல்லை, வெறும் ரீட் மட்டும் தான் பண்ண போறேன். SQL செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு ரீட் பண்ண போறேன். அப்போ எவ்வளவு டேட்டாவை நீங்க ரீட் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். அதனால ஸ்னோஃப்ளேக் வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கு. கம்ப்யூட் தனி, ஸ்டோரேஜ் தனி. ஓகேங்களா, கம்ப்யூட்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னு லேட்டா சொல்றேன். உங்க டேட்டாவை ரீட் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டிங் இன்ஜின் தேவைப்படும். ஓகேங்களா, அந்த கம்ப்யூட்டிங் இன்ஜின் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்க டிஸ்க்ல வந்து டேட்டாவை ரீட் பண்றதுக்கு நீங்க அதுக்கு பே பண்ணா போதும். நீங்க கேட்கலாம், சார் இப்போ 24 hours நீங்க இருக்கு, என் கொரி வந்து ஒரு நாள் தான் வந்து 1 hour கொரி ரன் ஆகுது, அப்போ ரிமைனிங் 23 hours வந்து என்னோட கம்ப்யூட்டிங் ரன் ஆகும் கேட்டீங்கன்னா ரன் ஆகாது. சொல்றது புரியுதா? 24 hours பர் டேல அதுல 1 hour வந்து கம்ப்யூட் இன்ஜின் ரன் ஆகுது. ஓகேங்களா, ரன் ஆகும்போது இந்த 1 hour நீ பே பண்ணா போதும். அந்த ரிமைனிங் 23 hours பாத்தீங்கன்னா கம்ப்யூட் இன்ஜின் வந்து ஐடில் மோட் போயிடும். இதே ட்ரெடிஷனல் டேட்டா வர என்ன ஆகும், கம்ப்யூட் இன்ஜின் ரன் ஆகும், ஸ்டோரேஜும் பாத்தீங்கன்னா 24 ஆக்டிவா இருக்குமா சதீஷ்? இன் ட்ரெடிஷனல் டேட்டா ஹவுஸ் ஆன்-பிரம்ல பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட் இன்ஜினும் 20% ரன் ஆயிட்டு இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஸ்டோரேஜும் பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும். இதுதான் வந்து ட்ரெடிஷனல் டேட்டாஸ்ல டிராபேக்ஸ். ஆனா ஸ்னோஃப்ளேக்ல பாருங்களேன், கம்ப்யூட் இன்ஜின் தனி, ஸ்டோரேஜ் தனி. நீ எப்ப கொரி ரன் பண்றியோ அப்பதான் உங்க கம்ப்யூட் இன்ஜின் என்ன ஆகும், ரன் ஆகும். ரிமைனிங் டைம்ஸ் என்ன இருக்கும், will move to the idle state. அப்போம்போது நீ அந்த ரிமைனிங் 23 hours நீ பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, that's why it's very popular. In cost wise it's very low when compared to the traditional data warehouse. Snowflake is your cloud data warehouse. Okay.
நீங்க கேட்கலாம் சார் வந்து இந்த கம்ப்யூட் இன்ஜின் சொல்றீங்கல்ல, கம்ப்யூட் இன்ஜின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ், இன்சர்ட், அப்டேட், டெலீட், செலக்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கம்ப்யூட் இன்ஜின் சொல்லுவாங்க. ஆனா இங்க நாங்க என்ன சொல்ல போறோம்னா ஒரு விர்ச்சுவல் வேற சொல்ல போறோம். டுமாரோ கோயிங் டாக் அபவுட் திஸ் விர்ச்சுவல் வேற சொல்ல போறேன். அந்த விர்ச்சுவல் வேற யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, டேட்டா வந்து ரீட் பண்ண போறீங்க ஃப்ரம் த ஸ்டோரேஜ். ஓகே, அந்த கம்ப்யூட் இன்ஜின் நான் சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணலாம். இன்சர்ட், அப்டேட், லைக் ரீடிங் த டேட்டா, யூ கேன் டூ ஆல் திங்ஸ். அண்ட் தென் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிட்ஸ் யூஸ் பண்றீங்களோ, if I using 20 minutes, 20 minutes I have to pay for a compute engine. If I store data for around 2 GB, 2 GB கான எவ்வளவு காஸ்டோ பே பண்ணா போதும் ஸ்டோரேஜ்க்கு. இது மாதிரி கம்ப்யூட் தனி, ஸ்டோரேஜ் தனி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா அட் டைம்ல ஆக்டிவா இருக்காது. ஸ்டோரேஜ் ஆக்டிவா இருக்கும், பட் கம்ப்யூட் இன்ஜின் பாத்தீங்கன்னா அந்த கொரி ரன் ஆகும்போது தான் வந்து ரன்னிங் ஸ்டேட்ல வரும். கொரி ரன் ஆகல அப்படின்னா ஐடில் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிடும். ஓகேங்களா, நீங்க எப்போ கொரி ஃபயர் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், compute engine like it's like a virtual warehouse will run as per the on demand basis. Okay, and then இதுவே ட்ரெடிஷனல் டிரைவர்ஸ் வந்தா நீங்க என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ்க்கு பே பண்ற மாதிரி, கம்ப்யூட்டருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸ்னோஃப்ளேக் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு மேனேஜ். ஸ்னோஃப்ளேக் வந்து எந்த ஒரு நீங்க வந்து எந்த ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸ்னோஃப்ளேக் என்ன பண்ண தேவையில்ல, யூ கான்ட் நாட் கோயிங் டு இன்ஸ்டால் எனி ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். எவ்ரிதிங் இஸ் மேனேஜ் பை ஸ்னோஃப்ளேக். ஓகேங்களா, ஸ்னோஃப்ளேக் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதுவே என்ன பண்ணிக்கும், இந்த ஹார்ட்வேர் வேணும், சாஃப்ட்வேர் வேணும் எடுத்துக்கும். ஓகேங்களா, நீங்க வந்து எந்த ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, ஜஸ்ட் யூ ஹேவ் டு லாகின் த வெப் யூஐ, லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணலாம். ஓகே, நோ நீட் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நோ நீட் ஆஃப் இன்ஸ்டாலிங் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், செக்யூரிட்டி அப்டேட்ஸ், பேட்ச் அப்டேட்ஸ் நீங்க பண்ண தேவையில்ல. எவ்ரிதிங் டேக்கன் கேர் பை த ஸ்னோஃப்ளேக். Okay, and then last thing I can say, it's very elastic and highly scalable. ஓகேங்களா, உங்க ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்க எவ்வளவு ஸ்டோர் பண்றீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதே மாதிரி வந்து உங்களோட கம்ப்யூட் இன்ஜின் சென்ஸ் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலபிள் ஆயிடும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஸ்னோஃப்ளேக்கே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். நீங்க உங்களோட விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் மட்டும் என்ன பண்ணணும், நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இட் வில் பி இந்த டிஷர்ட் சைஸ் மாதிரி இருக்கும், எக்ஸ், எக்ஸ் ஸ்மால், எக்ஸ் லார்ஜ் அப்படி இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கொரி வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும். ஓகே, this is how the futures of it's a nutshell. I said these things, there are n number of things we have to discuss. Okay, but now I am stepping into how to create a free trial account. How to create a free trial account using Snowflake. First என்ன பண்ணணும் அப்படின்னா, just go to Google போயிடுங்க, just type Google and type Snowflake free trial போயிடுங்க. Snowflake free trial இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. Now you will get 30 days free trial per mail ID. ஒரு mail IDக்கு 30 days free. Okay, 30 days will be free. They are giving $400 for free usage. Okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை, உங்களுக்கு வந்து கொரி எப்படி பண்ணணும்னு சொல்ல போறேன். Tomorrow I will go for some theories, architecture, Snowflake architecture நான் முடிக்கல. Snowflake நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, pricing models, so many things are there. Tomorrow we'll discuss one by one. Today we're going to create one Snowflake free trial account. It's for 30 days free trial. Yeah, we can have 3 editions இருக்கு. Standard edition இருக்கு, enterprise edition இருக்கு. ஓகேங்களா, அப்புறம் வந்து third edition ஒன்று இருக்கு. இது மாதிரி வந்து நீங்க வந்து 3 editions நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு நேம் தர போறேன். ஓகேங்களா, லைக் ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிவ் ஸ்னோஃப்ளேக். வந்து நான் என்ன பண்றேன், நான் கிளவுட் ஃபயர்னே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஜஸ்ட் டைப் கிளவுட் ஃபயர் லைக் 4321. ஓகே, கிளவுட் ஃபயர். ஜஸ்ட் ஐ கோயிங் டு கிவ் த நேம் ஆஸ் லாஸ்ட் நேம் ஆஸ் டெக்னாலஜிஸ். இதை அப்படியே ஃபில் பண்ணிட்டே வர வேண்டியதான். ஓகேங்களா, ஃபில் பண்ணிட்டே வர வேண்டியதான். உங்களோட மெயில் ஐடிங்க தரணும். ஓகேங்களா, மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி என்ன இருக்கும் அங்க கொடுங்க. அப்புறம் கம்பெனி நேம் வந்து சும்மா நீங்க கொடுக்கலாம், கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். ஓகே, now I going to type some mail ID, சதீஷ் ப்ரொஃபஷனல் சேவன் பாத்தீங்களா, இதை வந்து நான் கொடுத்துட்டு போறேன். இந்த கம்பெனி நேம் வந்து என்ன பண்ணுங்க, கிளவுட் ஃபயர்னே கொடுங்க. ஓகேங்களா, யூ கேன் கிவ் எனி நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ரோல் வந்து சூஸ் பண்ணுங்க.
role I'm going to choose developer choose பண்ணிக்கலாம் or data engineer choose பண்ணிக்கலாம். Okay, it's up to you. I'm going to choose data engineer. You can choose data developer. Okay, and then choose the location. India choose பண்ணிடுங்க. Click on continue கொடுத்துருங்க. continue கொடுத்தீங்களா? Now it asking for the Snowflake edition கேக்குது. இது வந்து நம்ம தியரி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் எடிஷன் என்ன, என்டர்பிரைஸ் எடிஷன் என்ன, பிசினஸ் கிரிட்டிக்கல் எடிஷன் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டாண்டர்ட் எடிஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் பேலன்ஸ்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் காஸ்ட். ஃபியூச்சர்ஸ் கம்மியா தான் இருக்கும் ஸ்டாண்டர்ட்ல. இன் என்டர்பிரைஸ் எடிஷன் we have various features. 90 days டைம் டிராவல் இருக்கு. 90 டேஸ்னா 90 டேஸ் முன்னாடி போய் என்ன பண்ணலாம், நீங்க டேட்டாவை எடுக்க முடியும், டைம் டிராவல் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி மல்டி கிளஸ்டர் வேற கிரியேட் பண்ண முடியும். நான் கம்ப்யூட் இன்ஜின் சொன்ன ஞாபகம் இருக்கா? கம்ப்யூட் இன்ஜின் சொன்னது ஒரு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ். இது மாதிரி மல்டிபிள் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணி ஒரு மல்டி கிளஸ்டர் பண்ண முடியும், மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண முடியும் என்டர்பிரைஸ் எடிஷன்ல. தேர்ட் ஒன் இஸ் பிசினஸ் கிரிட்டிக்கல் இருக்கு. நீங்க கேட்கலாம் சார் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்டர்பிரைஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ்ல இருக்கும். என்டர்பிரைஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எது இருக்கும்? பிசினஸ் கிரிட்டிக்கல் இருக்கும். ஆனா பிசினஸ் கிரிட்டிக்கல் பாத்தீங்கன்னா we have more features. Standard only have less features. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ்ல இருக்கும். பட் we have this 90 days டைம் டிராவல் இருக்கு, மல்டி கிளஸ்டர் வேர்ஹவுஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் வியூஸ் இருக்கு. தேர்ட் ஒன் இஸ் பிசினஸ் கிரிட்டிக்கல். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் செக்யூரிட்டி இருக்கும், டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்கும், டேட்டா ஃபெயிலியர் இருக்கும், ஃபால் பேக் இருக்கும். இது மாதிரி n number of features வந்து பிசினஸ் கிரிட்டிக்கல் இருக்கும். Now Tamil, which one I have to prefer? All are free. I want for standard edition or enterprise edition or business critical. நான் எந்த எடிஷன் சூஸ் பண்ணணும்? தமிழ் I ask for editions. Standard edition have less features. Enterprise edition பாத்தீங்கன்னா எனக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆனா ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கும். Business critical, all the standard enterprise edition features will be available. Additions, these features will be available. Now which edition I can choose if I want to have more advantages? Business critical use பண்ணுங்க. Okay, make it mute. Yeah. Now choose a cloud provider. Make it mute. Choose a cloud provider. I already said Snowflake will host it on the 3 cloud providers. You can choose any other clouds. It's up to you. Now I am choosing Amazon Web Service. ஓகேங்களா? நான் வந்து இதுல ஹோஸ்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா you want to choose a regions. நியர்பை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியா இருக்கும். நம்ம ரீஜன் இருக்கா பாருங்க. நம்ம ரீஜன் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுங்க? நியர்பை சிங்கப்பூர் தான் நம்ம நியர்பையா இருக்கு. ஓகேங்களா? நியர்பை சிங்கப்பூர். So I am choosing இந்தியாவுல பாத்தீங்கன்னா இல்ல ஆக்சுவலா regions இல்ல. Okay, just I'm choosing Singapore choose பண்ணிக்கிறேன். Okay, now you can host in any of the clouds. 3 cloudல host பண்ணிக்கலாம். just வந்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணிட்டு get started கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா thanks for signing your Snowflake வந்திருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரணும்னு அவசியம் கிடையாது, ஸ்கிப் பண்ணீங்க. ஓகேங்களா? இது வந்து கேட்கறாங்க, சும்மா வந்து இது மாதிரி கேட்கறாங்க, லைக் ஃபீட்பேக் ஃபார்மா கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து தர தேவையில்லை. அவன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு they asking suggestions கேக்குறாங்க, just skip பண்ணீங்க, skip. And then second feedback they asking what you use for Snowflake for கேக்குறாங்க, அதையும் skip பண்ணீங்க. Okay, and then help us better, so we be answering these questions, skip பண்ணீங்க. வேணா கொடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெயில் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் ப்ரொஃபஷனல் டைம் சேவருக்கு உள்ள மெயில் போயிருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 72 hours இருக்கும்னு நினைக்கிறேன். 72 hours குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் கோ டு யுவர் மெயில். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் த மெயில். உங்க மெயில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இட் வில் டேக் சம் டைம் ஆக்சுவலி. வெயிட் பண்ணுங்க. ஐ திங்க் இட் வில் கம் நவ். இட் வில் டேக் சம் டைம். இல்ல உங்களோட ஸ்பாம்ல எப்படி இருக்கா பாருங்க, போயிட்டு ஸ்பாம்ஸ்ல இருக்கா ஏதாவது இருக்கா. வந்துருக்கா, இன்பாக்ஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா? now you can see activate your Snowflake account இருக்கு. 72 hours குள்ள இந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா இது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, and then once ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட என்னது URL, லாகின் URL. Snowflake லாகின் பண்ணனும்னா இந்த URL கொடுத்துருக்காங்க. இந்த URL வந்து நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? you want to activate it. click here, activate கொடுங்க. it will prompt you to the new window. ஓகேங்களா? இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா you have to provide your username. ஓகேங்களா? உங்களோட Snowflake அக்கவுண்ட்க்கு நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்.
ஓகேங்களா. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா Cloudflare and then password is going to be something I going to keep it secure, not use my account, and then I going to give the confirm password, same password கொடுத்துருங்க. Yeah, 1 minute. Yeah, same password கொடுங்க. Okay, and then give some username as something like I'm going to give some random numbers. Okay, 84211 கொடுக்குறேன். கொடுத்துட்டு get start கொடுத்துருங்க. Okay, just give number கொடுத்துருங்க. Okay, இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் லிங்க் தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க what you can do எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லிங்க்ல யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. once you activate this account you can access this link. okay, just I'm clicking here. இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், Cloudflare 84211 கொடுத்தோம், as well as I'm going to use a password யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆக்சுவலா வரும். ஓகேங்களா. புக் மார்க் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் யூஆர்எல் என்ன பண்ணி சொல்றான்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா அந்த யூஆர்எல் அடிக்கடிக்கு என்ன பண்ணுவேன் யூஸ் பண்ணணும்னு சொல்றான். நீங்க என்ன பண்ணுங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணுங்க புக் மார்க் வந்து பண்ணி வச்சுங்க. ஓகே, ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணி வச்சுங்க, இல்லைன்னா வந்து புக் மார்க் பண்ணி வச்சுங்க, அதை சொல்றான். ஓகே, ஆனால் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா அவனை புக் மார்க் ஆகும்னு சொல்றான். ஜஸ்ட் புக் மார்க் இட், ஃபேவரட்ஸ் இருக்கா, அண்ட் தென் ஐ கேன் புக் மார்க் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, யா ஓகே நான் வச்சிருக்கேன். ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது அப்படியே ஸ்கிரீன் கொஞ்சம் மினிஸ் பண்ணுங்க. கீழே இருக்கும் ஆப்ஷன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா. ஓகே, ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க, ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துருங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணணும். ஆனந்த் are you there? first you want to create your worksheet. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்க query டைப் பண்றதுக்கு ஒர்க் ஷீட் பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பிளஸ் சிம்பிள் இருக்கு ரைட் கார்னர்ல, இங்க போய் என்ன பண்ணுங்க SQL ஒர்க் ஷீட் இருக்கும், பைத்தான் ஒர்க் ஷீட் இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்னோஃப்ளேக் பாத்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா you can use any language for development. ஓகேங்களா. but most preferred is SQL and Python. SQL யூஸ் பண்ணி பண்ணலாம், Python யூஸ் பண்ணி பண்ணலாம், ஜாவா, C ஷார்ப், எது லாங்குவேஜ் வேணா யூஸ் பண்ணி நீங்க ஸ்னோஃப்ளேக் கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஓகே, now I going to prefer the SQL worksheet. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒர்க் ஷீட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஒர்க் ஷீட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சா. இந்த ஒர்க் ஷீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கோ ஹியர். இப்போ பாருங்க டெலிட் பண்ணணும், என்ன பண்ணணும் ஒர்க் ஷீட் டெலிட் பண்ணணும், ஜஸ்ட் வந்து டெலிட் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஒர்க் ஷீட் புது ஒர்க் ஷீட் வேணும் என்ன பண்ணிக்கலாம், அகைன் யூ ஹேண்ட் டு கிளிக் பண்ணீங்க, கிளிக் பண்ணி நம்ம FP ஒர்க் ஷீட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா. இது மாதிரி வந்து ஒர்க் ஷீட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேயே பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இஃப் வாண்ட் டு யா இங்க பாருங்க இதை கிளிக் பண்ணுங்க, இங்க போயிட்டு என்ன பண்ணுங்க உங்க ஒர்க் ஷீட் வந்து ரீநேம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்னோஃப்ளேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷீட் நேம் மாத்திக்கிறேன். snowflake dot hyphen underscore 1 அப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் ஒர்க் ஷீட் நேம் நீங்க மாத்திக்கலாம். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க இதை கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஷீட் வந்துருச்சு. இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட queries டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாபேஸ் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க. ஸ்னோஃப்ளேக் என்ன பண்றான்னா டிஃபால்ட்டா 2 டேட்டாபேஸ் கொடுத்துறான். ஓகேங்களா. ஒன்னு வந்து ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டான்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இதுதான் டேட்டாபேஸ். ஓகே, இது வந்து அவனோட அக்கௌண்டோட இது கொடுத்துருக்கான், இதுதான் உங்களோட சாம்பிள் டேட்டாபேஸ் கொடுத்துட்றான். நீங்க என்ன பண்ணுங்க இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாத்தீங்கன்னா ஸ்கீமாஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஸ்கீமான்றது ஸ்னோஃப்ளேக்கோட ஸ்கீமா இருக்கும். இதெல்லாம் ஸ்கீமாஸ். நீங்க கேட்கலாம் ஸ்கீமாஸ்ன்றது என்ன சார்ன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு டேபிள query பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா டேட்டாபேஸ் நேம் தரணும், ஸ்கீமா நேம் தரணும், டேபிள் நேம் தரணும். I'll take on notepad. ஸ்னோஃப்ளேக்ல நீ query பண்றீங்க அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டேட்டாபேஸ் நேம், என்னது ஸ்கீமா நேம் டாட் டேபிள் நேம். இப்போ என் டேட்டாபேஸ் நேம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு இருக்கு. இதான் டேட்டாபேஸ் நேம். எம்ப்ளாயின்றது என்னது டேட்டாபேஸ் நேம்.
ஓகே, ஸ்கீமான்றது என்ன இருக்கும்? இதெல்லாம் இப்படி இருக்கலாமா? இருங்க, கன்வின்ஸ் ஆகுது. எம்ப்ளாயி HR.employee வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? இருங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா பேஸ் நேம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பேரோல்னு வச்சுக்கலாமா? பேரோல் வைக்கலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? டேட்டா பேஸ் நேம் வேற சொல்லுங்க. இ-காமர்ஸ் வச்சுக்கலாமா? அதாவது ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கோக்னு ப்ராடக்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து என்ன பிராண்ட் வைக்கலாம்? ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் பிராண்ட் வச்சு கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு டேட்டாபேஸ் வச்சுக்கலாம். கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் நேம். இட்ஸ் a டேட்டாபேஸ் நேம் வச்சுக்கலாம். டேட்டாபேஸ் நேம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கீமா நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் கோக்கு, மிரண்டா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சம் லெமோனேட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து நிறைய வந்து என்ன இருக்கு. இதெல்லாம் ஸ்கீமாஸ். ஸ்கீமானா என்ன அர்த்தம்னா ஸ்கீமாக்குள்ளதான் டேபிள்ஸ் இருக்கும். ஸ்கீமாக்குள்ளதானே இருக்கும் டேபிள்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கீமான்றது என்ன லாஜிக்கல் என்டிட்டியா இருக்கும். லாஜிக்கல் என்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குரூப்போட நேமா இருக்கும் அது. ஓகேங்களா? இப்போ வந்து கோக்கு என்ன வரலாம்? லைக் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்லலாம்? கோக்கு ஓகே, என்ன சொல்லலாம்? கோக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டேன். கோக் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கீமா நேம் கொடுத்துட்டேன். கோக்ல பாத்தீங்கன்னா பெப் பாட்டில் இருக்கலாமா? பெப் பாட்டில் இருக்கலாம். இது ஒரு டேபிள் நேம் வச்சுக்கலாம். இது டேபிள் நேம். I'm not confusing you guys, just saying these things. ஓகேங்களா? டேபிள் நேம் இருக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் நேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில். ஓகே, கிளாஸ் பாட்டில், கோக்கோட கிளாஸ் பாட்டில், இது ஒரு டேபிள் நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஓகே ஓகே கிளாஸ் பாட்டில். ஓகே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோக்குன்றது என்னன்னா கோக்கோட இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா அதுல பெப் பாட்டில் இருக்கு, கிளாஸ் பாட்டில் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் டேபிள் நேம்ஸ். அப்போ கோக் வந்து ஒரு காமன் என்டைட்டி. ஓகேங்களா? ஒரு என்டைட்டினா ஒரு காமனான நேம் தான் இருக்கணும். இதை பார்த்தோன்னே புரியணும் உங்களுக்கு. அதுதான் ஸ்கீமா நேம். ஓகேங்களா? ஒரு கேட்டகரி ஆஃப் டேட்டாஸ் வந்து நீங்க டேபிள்ஸ் என்ன வச்சுக்கணும்னா ஒரு ஸ்கீமால வச்சுக்கணும். ஆர் யூ கேன் சே இட் as collection of objects. இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட். collection of objects you can place in the schemas. Okay, you can place the logical entities under the schemas. அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைன்னா டேட்டாபேஸ் நேம் தேவை, ஸ்கீமா நேம் தேவை. ஸ்கீமா சொல்லிட்டேன், ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதுல இருக்கும். அந்த ஸ்கீமா நேம் வந்து ஒரு காமன் நேம்ல இருக்கணும். ஆக்சுவலா பார்த்தோன்னே புரியணும். ஓகேங்களா? இது ப்ராடக்ட்ஸ்னா ஓகே ப்ராடக்ட் ப்ரொமோஷனலா இருக்கும். சேல்ஸ்னா சேல்ஸ் உடைய ப்ரொமோஷனலா இருக்கும். ஓகேங்களா? ஸ்கீமா நேம் இது மாதிரி தான் வந்து யூனிக்கா இருக்கணும். மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் டேட்டாலாம் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்கீமா நேம் வந்து ஒரு யூனிக்கா இருக்கணும். அந்த ப்ராடக்ட்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்க்கான டேபிள் நேம்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் லைக் கோக் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் சொல்லிட்டு டேபிள் நேம் இருக்கணும். ஸ்கீமா நேம் இஸ் nothing but a collection of objects. It's going to have one unique name. Okay, and then if you see the name பார்த்தோன்னே புரியணும். there should be a readability இருக்கணும். readabilityனா பார்த்தோன்னே புரியணும். ஓகேங்களா? ப்ராடக்ட்ஸ் என்ன அர்த்தம்? ஸ்கீமா நேம் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஆரிஃப் அப்ப என்ன அர்த்தம்? ப்ராடக்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த டேபிள்ஸ்ல இருக்கணும் அர்த்தம். டேபிள் 1, டேபிள் 2ல இருக்கணும் அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் ஸ்கீமா. ஃபைன். அதே மாதிரி இப்போ ஸ்னோஃப்ளேக்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே, டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வாட்ஸ் டேட்டாபேஸ் நேம்? வாட்ஸ் டேட்டாபேஸ் நேம்? இங்க சிம்பிள் தெரியுதா? டேட்டாபேஸ் சிம்பிள் தெரியுது. அப்போ டேட்டாபேஸ் நேம் என்ன? Snowflake. See my cursor. Snowflake Sample data. sample data இதுதான் டேட்டாபேஸ் நேம். இப்போ என்ன பண்ணுங்க, டேட்டாஸ்ல போயிட்டு உங்களுக்கு எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணீங்க. சிம்பிள் தெரியுது பாத்தீங்களா? சிம்பிளா ஜஸ்ட் சூஸ் a sample database. செலக்ட் பண்ணியாச்சு. டேட்டாபேஸ் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சூஸ் பண்ணணும்? அடுத்து என்னங்க சூஸ் பண்ணணும்? இங்க என்ன போட்டுருந்தேன் ஆக்சுவலா டேட்டாபேஸ் நேம் டாட் database name dot schema name schema name செலக்ட் பண்ணனும். ஓகேங்களா? these are schemas. ஓகேங்களா? இந்த ஸ்கீமால வந்து உங்களுக்கு என்ன ஸ்கீமா உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? these are schema names. TPC, TS, SF, TCL இருக்கா? இதா ஸ்கீமா நேம்ஸ். செலக்ட் பண்ணுங்க.
இப்போ மேல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், டேட்டாபேஸ் நேம் டாட் ஸ்கீமா நேம் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் query எழுத போறேன். எழுதலாமா? select star from database தரத்தாவில்ல. ஏன் தெரியுமா? மேல என்ன பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க. no need of giving database name table name here. இத இங்க செலக்ட் பண்ணல என்ன பண்ணனும், நீங்க இங்க டாப்ல செலக்ட் பண்ணல என்ன பண்ணனும், இந்த இடத்துல you have to provide the database name dot table name நீங்க தரணும், எக்ஸ்ட்ரா தரணும். ஓகேங்களா? நீங்க மேல செலக்ட் பண்ணதால நீங்க டேபிள் நேம் database நேம் தரதாவில்ல, as well as என்ன சொல்றது, ஸ்கீமா நேம் தரதாவில்ல. டேட்டா டேபிள் நேம் கொடுத்தா போதும். இந்த இத எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க, இதான் ஸ்கீமா. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் ஒரு இருக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா கால் சென்டர்னு ஒரு டேபிள் இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கால் சென்டர்னு ஒரு சொல்லிட்டு ஒரு டேபிள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து இது கிளவுட்ன்றதால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க செலக்ட் ஸ்டாஃப்லாம் போட்டக்கூடாது எப்பவுமே. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து $400 ஃப்ரீ கொடுத்துருக்கான். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க எவ்வளவு கொரி பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா உங்க விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் ரன் ஆகும். விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் அதுதான் கம்ப்யூட்டிங்னு சொல்றேன். விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் ரன் ஆகும். ஓகேங்களா? எவ்வளவு டேட்டா நீங்க ரீட் பண்றீங்களோ அதுதான் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், கிளவுட்ல பண்ணும்போது என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணும்போது லிமிட் பண்ணிக்கணும். 10 கொடுத்தீங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் ரீட் பண்ணும். செந்தமிழ், if you give limit 10 will read only the 10 records. ஓகேங்களா? இதுவே நீங்க வந்து லிமிட் எடுத்தீங்க அப்படின்னா it will read all the data from the table. It will read all the data from the table. ஓகேங்களா? now make it a limit 20 கொடுக்கிறேன். இப்போ வந்து இந்த query ரன் ஆகுமா, ரன் ஆகாது. ஏன் தெரியுமா, நம்ம என்ன பண்ணல, செலக்ட் பண்றீங்க ஆனா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டிங் இன்ஜின் செலக்ட் பண்ணல. நான் சொல்லிட்டேன் ஸ்டோரேஜ் தனி கம்ப்யூட்டிங் தனி சொல்லிட்டேன். நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண மாதிரியும் ஸ்டோரேஜ் இருக்கு ஆல்ரெடி இருக்கு, கொடுத்துட்டான். ஓகேங்களா? டேபிள்ஸ் கொடுத்துட்டான். now what about the virtual warehouse? virtual warehouse கிரியேட் பண்ணமா, virtual warehouse உங்களுக்கு என்னது, கம்ப்யூட்டிங் என்ஜின். or if it's a computing engine, it's going to read the data from the table. இதுவரையும் நம்ம என்ன பண்ணல, ஒரு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் நம்ம கிரியேட் பண்ணல. எப்பவுமே நான் வச்சுக்கீங்க, ஸ்னோஃப்ளேக் பொறுத்தவரையும் நீங்க ஒரு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? விர்ச்சுவல் வேர்ஹவுஸ்ன்றதே டவுட்டா இருக்கும், நான் வந்து தியரில பேச போறேன். ஆனா விர்ச்சுவல் வேர்ஹவுஸ்ன்றது சிம்பிள் டர்ம்ஸ் I can say it's like we have the dedicated CPU, make it mute, it's a dedicated CPU இருக்கும், ஹார்ட்வேர் RAM எல்லாமே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க டேபிள்ல இருக்க டேட்டாவை ரீட் பண்ணும். make it mute. that's a computing engine சொல்லுவாங்க. in Snowflake terms you can say it's a virtual warehouse. அந்த virtual warehouse என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க query ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த query நான் ஃபயர் பண்ண அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா உங்க virtual warehouse போய் ரன் ஆகி இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் சென்டர் டேபிள்ல போயிட்டு அந்த query-யை வந்து ரன் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். ஓகேங்களா? இந்த virtual warehouse-ன்றது என்னன்னா you can do the DML ஆபரேஷன் பண்ணலாம். insert, update, select எல்லாமே நீங்க வந்து ஒரு virtual warehouse கிரியேட் பண்ணணும். இங்க warehouse என்ன இருக்கு, நான் வந்து அக்கவுண்ட் அட்மின் லாகின்ல இருக்கேன். ஓகேங்களா? இது என் ஓன் அக்கவுண்ட்றதால அட்மின் லாகின்ல இருக்கேன். இங்க என்ன இருக்கு, எனிஒன், சதீஷ், நோ வேர்ஹவுஸ் செலக்டட். விர்ச்சுவல் வேர்ஹவுஸ்னா என்ன சொல்லிருக்கேன், ஒரு கம்ப்யூட்டிங் இன்ஜின். அதுல வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் CPU இருக்கும். ஓகேங்களா? ரேம்லாம் இருக்கும். நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த query ரன் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்னோஃப்ளேக்ல ஹார்ட்வேர் தனி சாஃப்ட்வேர் தனி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா database ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா just come to this part, சைட் பார் க்ளோஸ் பண்ண சொல்றானா. ஓகே, நான் வரேன் இருங்க. ஜஸ்ட் வந்து இங்க வந்துருங்க. சரிங்களா? வந்துட்டீங்களா? இந்த வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இங்க பாத்தீங்கன்னா அட்மின் ஒன்று இருக்கும். இந்த அட்மினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, அட்மினை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வேர்ஹவுஸ் இருக்கா, இந்த வேர்ஹவுஸ் கிளிக் பண்ணுங்க. வேர்ஹவுஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இட்ஸ் கோயிங் டு கம்ப்யூட்டிங் இன்ஜின். அந்த கம்ப்யூட்டிங் இன்ஜின் இருந்தா மட்டும்தான் உங்களால query ரீட் பண்ண முடியும். இந்த வேர்ஹவுஸ் செலக்ட் பண்ணா உங்களால பண்ண முடியாது. there is no warehouse associated with the role. admin ரோலுக்கு எந்த ஒரு வேர்ஹவுஸ் இல்லைன்னு சொல்றான். நீங்க பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து டெவலப்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. everything will be done by query. வேர்ஹவுஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு query இருக்கு. ஓகேங்களா? அது யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. later we going to see. okay, for if I'm saying these things, no one will use a web UI. ஓகேங்களா? இது மாதிரி யாரும் கிளிக் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால நான் சொல்றேன் வேர்ஹவுஸ் நேம் கொடுங்க. வேர்ஹவுஸ் நேம் என்ன பண்றேன் அப்படின்னா I going to give some name like it's a snow warehouse.
ஸ்னோ வேர்ஹவுஸ்னு சொல்லிட்டு வேர்ஹவுஸ்க்கு நேம் தரேன் நான். ஓகேங்களா? இதுல வந்து கேட்கறாங்க என்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ண போறேன், டைப் இருக்குதுல, நான் தேர்ல சொல்லுவேன். இதுல டைப் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஸ்னோ பார்க் ஆப்டிமைஸ்ட் இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை காம்ப்ளெக்சிட்டி ஒர்க் எல்லாம் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டைப் யூஸ் பண்ண போறேன். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் சைஸ் இருக்கும். எக்ஸ் ஸ்மால், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ் லார்ஜ், 2x லார்ஜ், 3x லார்ஜ், 4x லார்ஜ் இருக்கும். ஆனா நீங்க வந்து உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கொரி எழுதுறீங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து கம்ப்யூட் பவர் அதிகமாக தேவைப்படுது, கொரி ஃபாஸ்டர் ரன் ஆகணும் எனக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா 4x லார்ஜ் தான் போகலாம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு கொரி ரன் பண்ண போது இல்லை. அதே மாதிரி நீங்க வந்து பெரிய சைஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஹவருக்கு 120 கிரெடிட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 120 கிரெடிட்ஸ்னா அதுக்கு அமௌண்ட் இருக்கும், ஒரு கிரெடிட் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 120 கிரெடிட்ஸ் போது ஆரிஃப் நிறைய அமௌண்ட் என்ன பண்ணும், உங்க வேர்ஹவுஸ் ரன் ஆகும் போது சொல்றேன், ரன் ஆகும் போது மட்டும் தான் என்ன பண்ணும், சார்ஜ் ஆகும். அவர் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து எக்ஸ் ஸ்மால், ஸ்மால், மீடியம் போதும். உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனா $400 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு என்ன ஆயிடும், வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ள யூஸ் பண்ணிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆயிடும். ஓகே, நவ ஐ கோயிங் டு சூஸ் எக்ஸ் ஸ்மால் யூஸ் பண்றேன், இல்ல ஸ்மால் கூட யூஸ் பண்ணுங்க. ஸ்மால் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஒரு ஹவருக்கு 2 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதுவே மீடியம் பாத்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு 4 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நவ ஐ கோயிங் டு யூஸ் எக்ஸ் ஸ்மால் யூஸ் பண்ணுங்க அண்ட் தென் கிரியேட் வேர்ஹவுஸ். இது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, எவ்ரிதிங் வில் ரன் பை கொரி. ஓகேங்களா? நவ ஐ கோயிங் டு மேக் இட் கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், இட்ஸ் a ஸ்னோ வேர்ஹவுஸ் அண்ட் தென் கிரியேட் வேர்ஹவுஸ் கொடுத்துருங்க. இது மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னா மாத்திக்கோ, இல்ல ஸ்னோ பார்க் ஆப்டிமைஸ்னு இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் லேட்டர் கான்செப்ட். அது வேணும்னா ஸ்னோ பார்க் ஆப்டிமைஸ் பாத்தீங்கன்னா மெமரி லைக் ரேம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல கேட்ச் கெப்பாசிட்டி, கேட்சிங் புரியுதா, உங்க டேட்டா வேணா பண்ணி வச்சுக்கலாம், கேட்ச் பண்ணி வச்சுக்கலாம், கொரியும் கேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு வாட்டி கொரி ரன் பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி கொரி ரன் பண்ண தேவையில்லை. அந்த கேட்ச் மெமரில இருந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துரும். தட் இஸ் கால்ட் ஸ்னோ பார்க் ஆப்டிமைஸ்ட். நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் போதும், ஜஸ்ட் கிரியேட் வேர்ஹவுஸ் கொடுத்துருங்க. வாட்ஸ் தி வேர்ஹவுஸ் நேம்? வாட்ஸ் தி வேர்ஹவுஸ் நேம்? No warehouse. Snow warehouse. ஸ்னோ வேர்ஹவுஸ்னு ஒரு நேம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உள்ள பாத்துக்கலாம் வந்து இங்க வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க உங்களால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுது. ஓன் அக்கௌண்ட்ன்றதால யூ கேன் மேனேஜ் எவ்ரிதிங். ஓகேங்களா? உங்க வேர்ஹவுஸ் எவ்வளவு ரன் ஆச்சு, ரன் ஆகல கேட்டா டேட் இருக்கு, இது வரையும் என்னோட வேர்ஹவுஸ் ரன் ஆகவே இல்லை. ரன் ஆச்சு அப்படின்னா இங்க வந்து உங்களோட வந்து நீங்க பாக்ராஃப் பார்க்க முடியும். ஓகே, நவ யூ கேன் see லைக் திஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்க டீடைல்ஸ் பார்க்க முடியும். இப்போ வந்து மினிமம் ஒரு கிளஸ்டர் தான் யூஸ் பண்றேன், வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பாலிசி யூஸ் பண்றேன். அப்புறம் வந்து ஆட்டோ என்ன ஆகும், 300 seconds கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் உங்களோட வேர்ஹவுஸ். ஆஃப்டர் 300 seconds what will happen, it will Suspend. Auto suspend. Auto சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது ட்ரெடிஷனல் டேட்டா ஹவுஸ்ல நடக்காது. ட்ரெடிஷனல் டேட்டா பாத்தீங்கன்னா 24 bars உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், உங்களோட டேட்டா வேர்ஹவுஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஆனா இதுல பாத்தீங்கன்னா 300 seconds சொன்னேன், ஐடில் ஸ்டேட் சொன்னேன், ஐடில்னா ஆட்டோ சஸ்பெண்ட் சொல்றேன். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும். எப்ப நீ கொரி ஃபயர் பண்றியோ, அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஆட்டோ ரிசீவ் ஆகும். தட்ஸ் வை ஐ மேட் தி ஆட்டோ ரிசீவ் எனேபிள் பண்ணிருக்கேன். நீ கொரிய ஃபயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உனக்கு வந்து டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்ல வரும். ஆட்டோமேட்டிக்கா 300 seconds ஐடிலா இருந்தது அப்படின்னா உனக்கு ஆட்டோ சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? சஸ்பெண்ட் ஸ்டேட் இருக்கும், அப்புறம் வந்து இருக்கும். இது வந்து எக்ஸ் ஸ்மால்ன்றது ஒரே கிளஸ்டர் யூஸ் பண்றேன். நீ வந்து சைஸ் வந்து எக்ஸ் அது வேற சூஸ் பண்ண அப்படின்னா கிளஸ்டர்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா? குரூப் ஆஃப் நோட்ஸ் கால் கிளஸ்டர்ஸ். ஓகே, இது மாதிரி வந்து நான் இப்போ வந்து அக்கௌண்ட் அட்மின் லாகின் இருக்கு. நிறைய ப்ரொவிஜ் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா போலாம். பிகாஸ் ஐ கான்ட் புட் யூ எவ்ரிதிங் இன் தி சிங்கிள் டே. ஓகே, நவ இப்போ வந்து நம்ம வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த வேர்ஹவுஸ் நேம் ஐ ஹவ் சீன் ஹியர் இஸ், என்ன கிரியேட் பண்ணணும், வேர்ஹவுஸ் நேம் ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளிக் பண்ணுங்க. வேர்ஹவுஸ் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்னோ வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஒர்க் ஷீட் வந்துருங்க. ஒர்க் ஷீட் வந்துட்டு இதான் என்னோட ஒர்க் ஷீட் நேம், snowflake_test01 ஒர்க் ஷீட் நேம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டு உங்களோட வேர்ஹவுஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூ கேன் செலக்ட் வேர்ஹவுஸ். மை வேர்ஹவுஸ் நேம் இஸ் ஸ்னோ வேர்ஹவுஸ். இட்ஸ் சைஸ் கோடி எக்ஸ் ஸ்மால் சூஸ் பண்ணீங்க. இப்போ வந்து என் வேர்ஹவுஸ் நான் சூஸ் பண்ணிட்டேங்க. இப்போ என்னால் கொரி ரன் பண்ண முடியும். ஓகே, ஐ கேன் ரன் மை கொரி. ஜஸ்ட் ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, Ctrl+Shift+Enter கொடுங்க. Ctrl+Shift+Enter அடிக்கலாம், இல்லைன்னா இப்பயும் ரன் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ரெக்கார்ட்ஸ் வந்துடும். Now it's showing the execution time காட்டுது. ஓகேங்களா? It's taking around வெயிட் பண்ணுங்க, it's taking some nearly 10 seconds. பாத்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்க டேட்டாவை என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வேர்ஹவுஸ் என்ன பண்ணுதுன்னா போயிட்டு ரன் பண்ணி, ஏன்னா வேர்ஹவுஸ் வந்து டக்குன்னு என்ன ஆகணும், எனேபிள் ஆகணும்.
ஓகேங்களா. அது ஆட்டோ சஸ்பெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன் கொடுத்துருக்கேன், எனேபிள் ஆயிட்டு அது ரன் ஆகி இந்த கொரி டேபிள் இருந்து எடுத்து வரணும். ஓகேங்களா. இப்போ பாத்தீங்கன்னா கொரி டியூரேஷன்ஸ் 9.2 செகண்ட்ஸ். ஒரு கொரி ஐடி இருக்கு. ஓகேங்களா. இந்த கொரி ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். கொரி ஐடி ஒரு கொரிக்கும் கொரி ஐடி இருக்கும். இதான் கொரி ஐடி காட்டுறேன் பாருங்க. இதுதான் கொரி ஐடி. ஓகேங்களா. நீங்க அப்ளை பண்ண ஒரு இதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் பண்றதுக்கு லிமிட் அப்ளை பண்ணீங்களா, அது ஒரு டேகா வந்திருக்கும். டேபிள் ஸ்கேன் ஒரு டேக் வந்திருக்கும். இதுல லேட்டரா சொல்றேன். ஓகேங்களா. டோன்ட் நீட் கன்ஃபியூஸ் நவ். இது மாதிரி கொரி டெஸ்ட் ஃபுல்லா உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா. கொரி எவ்வளவு ரன் ஆயிருக்கு, அப்புறம் வந்து கொரியோட ஐடி என்ன. ஓகேங்களா. இதான் கொரியோட ஐடி. அப்ப எப்போ எண்ட் ஆச்சு, என்ன வேற யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் என்ன கொரி யூஸ் பண்ணீங்க, அது ரிசல்ட் என்ன, இது மாதிரி எக்ஸ்போர்ட் உங்களால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. யூ கேன் எக்ஸ்போர்ட் தி ரிசல்ட்ஸ். எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும், ஒரு சிஎஸ்சி ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். ஓகே, தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் வி அவைலபிள். ஜஸ்ட் கோ டு தி ஒர்க் ஷீட்ஸ். நீங்க ஒர்க் ஷீட்ல போய் நீங்க எவ்வளவு கொரிஸ் வேணா நீங்க பண்ணிக்கலாம். செகண்ட் திங் ஐ கோயிங் டு டிஸ்கஸ், ஜஸ்ட் கம் டு தி ஒர்க் ஷீட்ஸ் வந்துருங்க. ஒர்க் ஷீட்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு டேஷ்போர்ட் காட்ட போறேன். இப்போ many other clients will look for the dashboards, pretty dashboards. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டேட்டா வந்து சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. கிளையண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த கொரியெல்லாம் தெரியாது ஆக்சுவலா. ஓகேங்களா. they want to see the dashboards. என்னோட ப்ராடக்ட் சேல் ஆச்சான்னு பார்க்கணும், டேஷ்போர்ட் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம், அவங்க இந்த டேஷ்போர்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க டேஷ்போர்ட் இருக்கா. you going to build some dashboards to show the graphical view of the data. just click கொடுங்க. டேஷ்போர்ட் நேம் வந்து என்ன பண்ணனும்னா இட்ஸ் give some name, sample ADOC reports. சாம்பிள் கொடுத்தால ADOC report சொல்ல முடியுமா? what is ADOC reports? what is ADOC reports? Sir, rare run பண்ணுவோம் sir. on demand basis. on demand basis will run the on demand basis will run the reports. ஓகேங்களா. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து டேஷ்போர்ட்ல போய் ADOC reports கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க டைல் ஆட் பண்ணனும். டைல்னா புரியுதா உங்களுக்கு, எங்க வேணும் உங்களுக்கு. ஓகேங்களா. just go to the new tile. உங்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா SQL ஒர்க் ஷீட் யூஸ் பண்ணி நீ வந்து டேஷ்போர்ட் பில்ட் பண்ண போறியா இல்ல பைத்தான் யூஸ் பண்ணி பண்ண போறேன்னு கேக்குது. நீங்க வந்து SQL ஒர்க் ஷீட்ல உள்ள போயிடுங்க. உள்ள போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்க வந்து அதே மாதிரி கொரி வந்து எந்த கொரிக்கு நீங்க வந்து டேஷ்போர்ட் பில்ட் பண்ண போறீங்களோ அதோட டேட்டாபேஸ் சூஸ் பண்ணீங்க. அண்ட் தென் ஸ்கீமா சூஸ் பண்ணீங்க. ஓகே, சூஸ் பண்ணியாச்சு. நவ கம் ஹியர், உங்க கொரி எழுதுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கால் சென்டர். ஓகேங்களா. கால் சென்டர்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்களா. கொடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஓகேங்களா. ரன் பண்ணி பாருங்க. இப்படி ரன் பண்ணாதீங்க. ஓகே, ஐ மேட் மிஸ்டேக். லிமிட் தரணும் எப்பவுமே. ஓகேங்களா. இட் வில் டேக் மோர் டைம். இங்க என்ன வந்து பாத்தீங்களா, நோ ஆக்டிவ் வேர் ஹவுஸ் செலக்டட் கரண்ட் செக்ஷனுக்கு வருது. ஓகேங்களா. எந்த ஒரு வேர் ஹவுஸையும் செலக்ட் பண்ணலன்னு வருது. வேர் ஹவுஸ் இருந்தா மட்டும்தான் உங்களை என்ன பண்ண முடியும், அது இந்த கம்ப்யூட்டிங் ரன் ஆகியும் கொரிய போய் டேபிள் ரீட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் டு ADOC reports வந்துருங்க. பேக்ல வந்துருங்க. வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இருக்கு, என்னங்க இருக்கு, no warehouse selected. No warehouse செலக்ட் selected. பண்ணிக்கோ. அப்ப என்ன பண்ண, ஸ்னோ வேர்ஹவுஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிப்போம். இட்ஸ் எக்ஸ்மால் வெர்ஷன். சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணு, திருப்பி நியூ டைல் போ. ஃப்ரம் SQL ஒர்க் ஷீட்ல போய் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா திரும்பியும் போயிட்டு அதே மாதிரி நீ பண்ணு. என்ன பண்ணு, ஜஸ்ட் வந்து ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டெவலப் போயிடு. ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உனக்கு. ஓகே, ஜஸ்ட் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோ, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கால் சென்டர்னு இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு. அந்த கொரியை வந்து நீ இப்ப ரன் பண்ண ரன் ஆயிடும். ஓகேங்களா. சாரி, ஐ மேட் பிளண்டர் மிஸ்டேக். இது மாதிரி பண்ணாதீங்க. நான் திருப்பி சொல்றேன். இதை பண்ணா என்ன ஆகுது தெரியுமா, you will take the entire record. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து எடுப்பான். ஓகேங்களா. எப்பவுமே லிமிட் வந்து டெஃபரெண்டா யூஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்ண போறேன்னா I going to have only 100 records. just run this query. டைம் உங்களுக்கு கம்மியா இருக்கும். பாத்தீங்களா, ஃபாஸ்டா வந்து பாத்தீங்களா. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ பாத்தீங்கன்னா கிராஃப் பிளாட் பண்ணலாமா, கிராஃப் பிளாட் பண்ணலாமா. நான் எது பிளாட் பண்ணலான்னு பாருங்க. சிசி ஓப்பன் டேட் எஃப்கேக்கும் சிசி கிளாஸும் பண்ணலாமா சொல்லுங்க. இது எக்ஸ் எடுத்துக்கலாம், இது ஒய் எடுத்துக்கலாமா? இங்க ரிப்போர்ட் டேஷ்போர்ட் அப்படி பில்ட் பண்ணுவாங்க, எடுத்துக்கலாம். சும்மா இது எக்ஸ் எடுத்துக்கலாம், இதை ஒய்எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லைன்னா இதை எக்ஸ் எடுத்துக்கலாம், இதை ஒய்எக்ஸ் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுங்க, செலக்ட்ல அந்த காலம் கொடுத்துருங்க. என்ன காலம் கொடுங்க, சிசி அண்டர்ஸ்கோர் கிளாஸ் கமா
என்ன பண்ணுங்க லைக் cc open date cv இருக்கா இது பாருங்க cc underscore open date என்ன இருக்குது open date sk இருந்ததா ஓகே இப்போ ரெண்டு காலம் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு காலம் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் query பண்ண போறேன் I going to take only 100 records ஓகே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க சார்ட்ஸ் உங்களுக்கு பாத்தீங்களா you can see charts நான் charts build பண்ணனும் ஏன்னா டேஷ்போர்ட் காட்ட போறேன் charts build பண்ணுங்க build பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு எது xx வேணும் உங்களுக்கு cc class xx வேணுமா இல்ல ஓபன் டேட்ஸ் இது வரணுமா எது xx ல வேணும் எது y ல வேணும் உங்களுக்கு தமிழ் which one come x axis which will come in the y axis நான் வந்து இது வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளா இருக்கு லார்ஜ் மீடியம் ஸ்மால் இருக்கு அப்போ இது xx எடுத்துக்கலாம் இது வந்து y ல எடுத்துக்கலாம் அப்ப என்ன பண்ணுங்க சார்ட்ஸ்ல போயிட்டு இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா cc class ன்னு இருக்கு பாத்தீங்களா இது வந்து y axis ல இருக்கு உங்க என்ன பண்ணுங்க axis என்ன பண்ணுங்க axis cc open date sk வை வச்சிருங்க சரிங்களா இத வந்து நான் என்ன பண்ணிட்டேன் cc open date வந்து x ல வச்சிட்டேன் cc class வந்து y ல வச்சிட்டு பாருங்க தெரியுதா y axis is going to be cc open date sk இந்த காலம் சொல்றேன் ஆனந்த் cc open date sk is going to be the y axis cc class என்ன பண்றேன் அப்படினா சம் பண்றேன் புரியுதா நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க பாருங்க கிராஃப் வருது பாருங்க என்ன வருது கிராஃப் உங்களுக்கு கிராஃப் காட்டலையா எடிட்ல காட்டலையா ஆமா சார் ரிசல்ட்ல காட்டுறேன் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் லார்ஜ் எல்லாம் எடுத்து சம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சம் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்க புரியுதா சம் பண்ணிருக்கேன் இருங்க கிராஃப் வந்து வேர் கிராஃப்ல வைக்கலாம் I can choose the orientation இதா இப்போ தெரியா பாருங்க I can choose இது வந்து என்ன வருது லோ மீடியம் பண்ணிருக்கேனா வெயிட் பண்ணுங்க சார்ட் டைப் பார் டைப் வச்சிருக்கேன் ஓகே லைன் டைப் வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இது எக்ஸ் ஆக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்போ இத வந்து என்ன பண்ணு இது எக்ஸ் ஆக்ஸா இருக்கா யா இது வந்து நான் என்ன பண்றேன் எக்ஸ் ஆக்ஸா வச்சுக்கிறேன் ஓகே ஓபன் டேட் எஸ்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லாம் எக்ஸ் ஆக்ஸா இருக்கு ஓகே மினிமம் நன்னு ஓகே கவுண்ட் எடுக்கலாம் கவுண்ட் எடுத்துக்கிறேன் ஓகே நான் டேட்டா எடுக்க முடியல பிளாட் யா எக்ஸ் ஆக்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியுது ஒய் ஆவரேஜ் எடுக்க முடியுது ஓகே சார் இங்க ரெண்டு காலமும் வரணும்ல சார் அப்ப வர எக்ஸ் ஆக்ஸ் வந்து டேட் வந்து பாத்தீங்கன்னா சிசி டேட் வந்து நான் இன்டிஜர் இயர் பக்கெட்டிங் பக்கெட் பண்ணல ஓகே நன்வே இருக்கட்டும் எக்ஸ் ஆக்ஸ் வச்சுக்கலாம் இது இருங்க ஓகே இது எக்ஸ் ஆக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க எக்ஸ் ஆக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆக்ஸ் இஸ் கோயிங் டு பி திஸ் வேல்யூ 2450952 இருக்கா நம்ம என்ன பண்ணணும் எனக்கு இது வரணும் சிசி கிளாஸ் வரணும் எக்ஸ்எக்ஸ் அப்போ சிசி கிளாஸ் எங்க இருக்குன்னு பாருங்க மேலேயே சம்மதம் எடுத்து வச்சிருக்கேன் சிசி கிளாஸ் இது இருக்கு பாருங்க சிசி கிளாஸ் இப்போ வருதா இங்க பாருங்க ரிசல்ட் பாருங்க சிசி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ல பாருங்க எக்ஸ்எக்ஸ்ல வந்துட்டு ஸ்மால்லாம் ஒரு வேல்யூஸ் ஃபுல் வேல்யூஸ் வந்திருக்கு ஓகேங்களா எஸ் சார் மீடியம்ல வந்திருக்கு லார்ஜ் வந்திருக்கு ஓகேங்களா இதுல என்ன பண்ணிருக்கேன்னா சம் பண்ணிருக்கேன் சம்னா புரியுதா உங்களுக்கு இந்த லார்ஜ் ஃபுல்லா எடுத்துட்டு சம் ஆட் பண்ணிருக்கேன் அந்த வேல்யூ மீடியம் ஃபுல்லா எடுத்து சம் பண்ணிருக்கேன் இதுதான் உங்களோட சார்ட் இது மாதிரி வந்து கிளையண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அனலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸ் பண்றதுக்கு இது மாதிரி வந்து டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வந்து ஸ்னோஃப்ளேக்ல அவன டிஃபால்ட்டா கொடுத்துட்டான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டு டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேஷ்போர்ட் பில்ட் ஆயிடும் அதுல டேட்டா க்ரோ ஆக இந்த பார் சார்ட் இன்க்ரீஸ் ஆகாதா ஆகும் சார் ஆகும் இஸ் a simple dashboard இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெய்லி வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இது ஆகாது ரன் பண்ணிக்கலாம் அப்படி பாருங்க query பேக்எண்ட்ல இருக்கும் என்ன வருது அப்டேட் ஜஸ்ட் நோ வருது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா க்ரோ போது என்ன பண்ணுவாங்க கிளையண்ட் வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது they know only one option to run பண்ணி பார்ப்பாங்க டக்குன்னு என்ன ஆயிடும் கிராஃப் க்ரோ ஆகும் ஓகேங்களா இது மாதிரி வந்து அவங்க வந்து ரன் பண்ணி பார்ப்பாங்க நீங்க பின்னாடி என்ன பண்ணுங்க நீங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டுக்கான query வந்து நீங்க எழுதி தரணும் ஓகே திஸ் இஸ் ஹவ் யூ கேன் பில்ட் தி டேஷ்போர்ட்ஸ் இதே மாதிரி நீங்க பண்ணலாம் இங்க பாருங்க திருப்பி என்ன பண்ணலாம் இன்னொரு ஒரு இது நீங்க ஆட் பண்ணலாம்
ஒரு டைல் ஆட் பண்ணலாம், திருப்பி இன்னொரு டைல் ஆட் பண்ணலாம். ஓகே, ஃப்ரம் SQL worksheet யூஸ் பண்ணி இதுதான் மல்டிபிள் டேஷ்போர்ட்ஸ் நீங்க பில்ட் பண்ணலாம். ஓகே, சேம் திங் ஐ கோயிங் டு ஷோ நவ். I'm going to choose a Snowflake sample data and then going to choose TF DS choose பண்றேன். And then going to choose select, இப்போ வேற ஒரு plot பண்ண போறேன். ஓகேங்களா, select star from call center. ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ணுங்க, லிமிட் பண்ணீங்க. இது மாதிரி மல்டிபிள் டேஷ்போர்ட்ஸ் வந்து ஒரு டேஷ்போர்ட் பண்ண முடியும், அதை மல்டிபிள் டைப்ஸ் செட் பண்ணலாம். ஓகே, லைக் ஐ கோயிங் டு கிவ் 200. ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா, I will take some of the data. Okay, like yeah. ஓகே, நான் என்ன பண்றேன், சிசிசிடியும் ஸ்டேட்டையும் நான் என்ன பண்றேன்னா பிளாட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, வேற சார்ட்ல சிசிசிடி கமா சிசி ஸ்டேட். ஓகே, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்கன்னா வில் கெட் த 200 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ சார்ட்ல போயிடுங்க. சார்ட்ல போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து சிசி சிட்டி வந்து உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ்எக்ஸ்என் வேணும். அப்போ இங்கே மாற்றிங்க. சிசிடி வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சேஞ்ச் ஒயில் இருக்கா, ஒயில் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒய்யா மாத்திருங்க. Oh my god, 1 minute. I'll change some of the graph, like I'll change line graph. Line graph is பண்ணிட்டேன். Yeah. Count the data. Okay, city. X should label x axis in காட்டு, y label x axis என்ன வரணும் லேட்டரா பண்ணிக்கலாம். லைன் கிராஃப், பார் கிராஃப். ஓகே, பார் கிராஃப் இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா, இது பார் கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார் சார்ட் டைப் பார் வருது. ஓகே, இது மாதிரி நீங்க கிராஃப்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம் ராஜா. லேட்டரா ஐ வில் சே ஆல் திஸ் திங்ஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிகல் பார் கிராஃப் வந்திருக்கு. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, சிட்டியும் ஸ்டேட்டும் இப்படி போட்டு வியூ அண்ட் விஸ்டா எத்தனை கவுண்ட் வருது, 6. ஃபேர் கவுண்ட் 6. நான் என்ன கவுண்ட் போட்டிருக்கேன். சிட்டிக்கு சின்ன பண்ணிருக்கேன், சிசி சிட்டிக்கு கவுண்ட் போட்டிருக்கேன். எவ்வளவு கவுண்ட் வருது, இந்த ஒரு காலம் வச்சுக்கிட்டேன், இந்த காலம் எடுத்துக்கல. ஓகேங்களா, இந்த காலம்ல ஜார்ஜ் டவுன் எவ்வளவு கவுண்ட் வருது, ஃப்ரெண்ட்ஷிப்ல கவுண்ட் வருது சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், ஐ அம் ஹேவிங் தி கவுண்ட். ஓகே, அந்த ஒரே காலம் வச்சு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பண்ணிருக்கேன். இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரிட்டர்ன் டு அடாப்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ 2 டைல்ஸ் இருக்கு, இது ஒரு டைல், இது ஒரு டைல் இருக்கு. ஓகேங்களா, இது மாதிரி வந்து n நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து கிளையண்ட் என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, they will have the dashboards in front of them. ஓகேங்களா, daily they will run and see using they will select the warehouse and then they will run. And then now come to the dashboards. The last thing I'm going to say is marketplace. ஓகே, மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஸ்னோஃப்ளேக்கு நிறைய பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஓப்பனா டேட்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அவங்களோட டேட்டாஸ், கோவிட் டேட்டா, வெதர் டேட்டா, ஃபைனான்ஷியல் டேட்டா, உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் டேபிள்ஸாக கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வெதர் டேட்டா வேணும்னா அதை சூஸ் பண்ணிக்கோ, இ-காமர்ஸ் வேணும்னா சூஸ் பண்ணிக்கோ, ஜஸ்ட் வாண்ட் சூஸ் வெதர் டேட்டா. இல்லை பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஃப்ரீ தரானோ அது மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்க வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும், அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குளோபல் வெதர் டேட்டா நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, ஃப்ரீன்னு ஒன்று இருக்கு, கெட் வாங்கிக்கங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த அவங்க டேட்டா ஃபுல்லா உங்களுக்கு என்ன டேபிள்ஸா வந்துடும் உள்ள. ஓகேங்களா, என்ன போட்டிருக்காங்கன்னா ரெடி டு ஸ்டோரேஜ், ரெடி டு கொரி, நோ ஸ்டோரேஜ் காஸ்ட். காஸ்ட் வராது. நீ கொரி பண்றது மட்டும் என்ன பண்ணணும், பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸ்டோரேஜ்க்கு காஸ்ட் கிடையாது. ஏன்னா அவனோட இதுல வச்சுக்க போறான், அவனோட அக்கௌண்ட் இருக்கு, அவனோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் இருக்கு. ஆர் புரியுதா, அவனோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் இருக்கு. தட்ஸ் நோ ஸ்டோரேஜ் காஸ்ட், ஒன்லி டு ரெடி டு கொரி. ஓகேங்களா, கெட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா இந்த டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா உங்க இதுல உட்காந்துரும். ஓகேங்களா, டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு go to your worksheets. worksheet கிளிக் பண்ணுங்க.
வந்திருக்கா வந்திருக்கா we have the global weather climate data for BN வந்திருக்கா இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா you can see the schema பார்க்க முடியுதா schema பார்க்க முடியுது அவன் டேபிள் செட்ல வியூ கொடுத்துட்டான் ஏன்னா டேபிள் அவன் கிரியேட் பண்ணிட்டான் அந்த டேபிள் மேல என்ன பண்ணிட்டான் வியூ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான் உங்களுக்கு நீங்க வந்து இந்த டேட்டா வந்து என்ன பண்ண முடியாது ஒரு ஆக்சஸ் தான் பண்ண முடியும் தவிர இதுல வந்து உங்களால எதுவும் பண்ண முடியாது எடிட்லாம் பண்ண முடியாது காண்ட் ஏபிள் டு டெலீட் பண்ண முடியாது இது ஒன்லி தி வியூ வியூனா அவன் டேபிள் மேல இந்த காலம் தான் பார்க்க முடியும் சொல்லி கொடுத்துட்டான் அந்த வியூ தான் பண்ண முடியும் தவிர உன்னால query பண்ண முடியாது இது பண்ணிடலாமா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க சூஸ் டேட்டாபேஸ் நேம் and then choose a schema name choose பண்ணியாச்சு ஓகேங்களா வியூ query பண்ணி பார்த்துலாமா select star from view இருக்கு forecast day ஒரு வியூ இருக்கு forecast day ஓகேங்களா இதுல வந்து இப்பவே cloud என்ன பண்ணணும் limit 30 கொடுத்துருங்க 30 ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம் just run your query இப்போ பாத்தீங்கன்னா அந்த வியூல இருக்க டேட்டா உங்களால பார்க்க முடியும் டேபிள்ஸ் தரல வியூ கொடுத்துட்டான் வியூனா அவன் டேபிள் மேல ஒரு வியூ கிரியேட் பண்ணலாம் அந்த வியூல நீங்க query பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா this is the data postal code country time unit standard validation ஓகேங்களா இது மாதிரி இருக்கு நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம் as a CSV ஃபைலும் பண்ணிக்கலாம் tab separate value பண்ணிக்கலாம் ஓகேங்களா now you can see the records okay now you can able to see the records okay sample records பார்க்க முடியுது ஓகேங்களா around 30 records பார்க்க முடியுது okay இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் yeah tomorrow session I'm going to discuss about the architecture and so many things I'm going to discuss tomorrow okay like I want to talk about the accounts what are the accounts we have what is the credits the charge and then how to share the data from one Snowflake account to another Snowflake account and then what is meant by cloning of data and then fail or fail safe இது மாதிரி நிறைய தியரிஸ் அதிகமா இருக்கு ஓகேங்களா கான்செப்ட்ஸும் அதிகமா இருக்கும் தியரி பார்ட்டும் அதிகமா இருக்கும் I'm going to close session right now